இப்ப சலபுசாலிகள் எடுத்துக்கொண்டால், அதாவது முன் சென்ற சஹாபாக்கள், தாபியங்கள், தப தாபியங்கள், இமாம்கள், நல்லோர்கள், இவங்களை எடுத்துக்கொண்டால் ரமலானுக்கு 6 மாதங்களுக்கு முன்னால இருந்து யா அல்லாஹ் ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை தா என்று சொல்லி துவா கேட்பாங்க. 6 மாதம் ரமலான் முடிஞ்சு அடுத்த 6 மாதத்துக்கு யா அல்லாஹ் ரமலான்ல செஞ்சதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் சொல்லி துவா செய்வாங்க. அப்படி அவங்களுடைய வாழ்க்கை ரமலானோடு பின்னி பிணைந்ததாக இருந்திருக்கிறது. அதே மாதிரி தான் அத்தா இப்னு அபி ரபாஹ், அதே போன்று நிறைய சலபுசாலின்கள், மக்ஹூல் ஷாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் எல்லாம் பெரும் அறிஞர்கள் அல்லாஹ்விடத்துல துவா கேட்பாங்க. யா அல்லாஹ் நாங்கள் ரமலான் அடையக்கூடிய பாக்கிய தந்திரி யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி துவா கேட்பாங்க. அப்ப எனவே இந்த மாதிரி நாம் துவா கேட்கிற பழக்கத்தை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். துவா கேட்கிற பழக்கத்தை என்ன செய்யணும்? உண்டாக்கி கொள்ள வேண்டும். ரமலானுக்குள்ள நாம் செல்வோமா என்பது நமக்கு தெரியாது. கடைசி ரமலானுக்கு ஒரு நாளைக்கு முன்னுக்கு நாம் மரணிக்கலாம், ரமலானுக்கு 2 நாளைக்கு முன்னுக்கு மரணிக்கலாம். அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. ரமலான் சென்ற வருட ரமலான்ல இருந்தவர்கள் இந்த ரமலான்ல இருக்கிறாங்களா என்பது நமக்கு தெரியாது. நாம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால அல்லது 50 வருஷத்துக்கு முன்னால எடுத்துக்கொண்டால், நாங்கள் சின்ன பிள்ளையா இருப்போம். எங்களை வாப்பா எங்களை கையை பிடிச்சி பள்ளி கொண்டு வந்திருப்பார், ரமலான்ல தொழுகைக்காக அழைத்து வந்திருப்பார். ஆனா இப்ப அந்த வாப்பா எங்க வயது போது நாங்கள் ஒரு 55-60 வயசா இருக்கிறோம்டா, எங்கட சின்ன பருவத்தை யோசிச்சு பாருங்க. எங்கட சின்ன பருவத்தை யோசிச்சு பார்த்தால் எங்களை இந்த பள்ளிக்கு அழைச்சி வந்த கூட்டி வந்து எங்களுக்கு தொழுகண்டா எப்படித்தான் தொழணும் என்று காட்டின எங்கட வாப்பா எங்கட அம்மா எல்லாம் இன்று கபராளிகளாக இருப்பாங்க, அல்லது படுத்த படுக்கையில இருப்பாங்க. படுத்த படுக்கையில இருப்பாங்க. சில பொழுது அவங்களுக்கு எழும்ப கூட ஒரு அவகாசம் இருக்காது. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எந்த மனிதனுக்கு எந்த நிலைமையை வச்சிருக்கிறான் என்பது தெரியாது. அதனாலதான் அறிஞர்கள், குறிப்பாக நான் சொன்ன மாதிரி மக்ஹூல் ஷாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரும் தாபியீன்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பாங்க. யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த ரமலானுடைய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திரி யா அல்லாஹ் என்று சொல்லி துஆ கேட்பாங்க. இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முக்கியமான அறிஞர், அவருடைய லத்தாயிஃபுல் மாரிஃப் என்ற நூல்ல இந்த செய்திகள் எழுதுவார். அப்ப எனவே ரமலானுக்கு போறதுக்கு முன்னால் ஒரு மனிதன் ரமலானுக்காக நான் அதை அடைஞ்சு கொள்ளணும் யா அல்லாஹ் என்று அவன் துஆ கேட்கணும், அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யும். அந்த பிரார்த்தனையோடு தான் ரமலானுக்குள்ள நாங்கள் நுழையணும். இப்ப ரமலான் என்பது ஒரு மாதம் நோன்பு நோற்பது என்பதுக்கு நாங்க முன்னால ஒரு விஷயத்தையும் பின்னால ஒரு விஷயத்தையும் நாங்க தெளிவாக புரிந்து கொள்வோம். ஷாபான்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷாபானுடைய மாதத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு வைத்தார்கள். அப்படித்தானே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானுடைய மாசம் அதிகமாக நோன்பு வச்சாங்க. இப்ப ஷாபான் இதன் தசப ஷாபான் பல தசூம் ஒரு ஹதீஸ் வருது. ஷாபான் 15 அடைந்தால் நீங்க நோன்பு பிடிக்காதீர்கள், நோன்பு வைக்காதீர்கள் என்று ஒரு ஹதீஸ் வருது. கேள்விப்பட்டீங்களா? அப்ப இந்த ஹதீஸ் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற அறிஞர்கள் இதை சஹீஹ் என்று சொன்னாலும், முற்கால அறிஞர்கள் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், யஹ்யா இப்னு மঈன் போன்ற அறிஞர்கள் இந்த ஹதீஸை பலவீனம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் பலவீனமான செய்தி. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரில வருது. எப்படின்னா, ரமலானுக்கு 1 நாள் 2 நாள் பேணுதலின் அடிப்படையில் நோன்பு பிடிக்காதீங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. அதான் சஹீஹ் ஹதீஸ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 பூரா பிடிக்குவான்னு சொல்லியிருந்தா அந்த ஹதீஸை ஏன் சொல்லணும்? அப்ப எனவே அந்த செய்தி சஹீஹானது. அப்படின்னா ரமலானுடைய மாதத்துக்குள்ள இப்ப வரப்போறோம் என்றால் இன்னும் சில நாட்கள், ஒரு வாரமோ அல்லது 10, 12, 15 நாட்கள், ஒரு சில தினங்கள் எங்களை நாங்க ரமலானுக்குள்ள போறதுக்கு இருக்குது. அப்ப எனவே இப்ப நாங்க யோசிக்கணும் என்னென்றால், ரமலானை நான் எப்படி பயன்படுத்திக் கொள்வது. ரமலானை பயன்படுத்துறதுக்கு முதல் நாங்க இந்த புரிதலை எடுத்துக்கொள்ளணும். இந்த புரிதலை எடுத்துக்கொள்ளணும். ரமலான் என்பது வருஷத்துக்குரிய ஒரு நோன்பு பிடிக்கிற மாதம் அல்ல. அது வாழ்க்கையில 4ஆ பிரிச்சு எங்களுக்கு 3, 6, 6, 12, அப்ப அந்த 3 மாசம் பயிற்சி எங்களுக்கு. அடுத்த 9 மாசத்துக்கும் அதை பிரயோகிக்கணும். சுன்னத்தான நோன்புகளை தொடரணும். அப்படி நாங்க என்ன செய்யணும்? வாழ்க்கை முழுக்க நாங்க ரமலானாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ரமலானுடைய மாதம் அல்லாஹு தஆலா சொல்கிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இந்த வசனம் நீங்க அடிக்கடி கேட்கிற வசனம், இதுக்கு போற ரமலான்ல கேட்க போற வசனம். ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பு அல்லாஹு தஆலா எங்களுக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறான். நோன்பு அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? கடமையாக ஆக்கியிருக்கிறான். ஏன் லஅல்லக்கும் தத்தகூன்?
நீங்கள் இறை உணர்வோடு வாழ்வதற்கு. தக்குவாண்டா என்ன? தக்குவாண்டா கொடுங்கோலனா என்ன பார்க்கிறானா அல்லது எந்த ரப்பு என்ன பார்க்கிறானா, அந்த அதாவது நாங்க அந்த இறை உணர்வு என்பது என்ற ரப்பு என்ன பார்க்கிறான், என்னை நேசிக்கிற என்ற ரப்பு நான் செய்வதை பார்த்து ரசிக்கிறான் என்றா நீங்க பயந்து செய்ய மாட்டீங்க. எப்படி செய்வீங்க? அமல் சந்தோஷமா செய்வீங்க. நல்ல விளைகிறோம். பயத்தை விட அன்புக்கு பவர் அதிகம். புரியுது உங்களுக்கு? இறை உணர்வு. நான் ஏன் தக்குவாண்டா இறையச்சம்னு சொன்ன, இறையச்சம்னு சொல்ல இல்ல, அந்த அர்த்தம் வராதுண்டா வக்கா எத்தி என்ன மூல சொல்லின்னு வந்தீங்க. வக்கா எத்தின்னு சொன்ன என்ன? பாதுகாத்துக் கொள்வது. யாரும் பூவாம் புசக்கும் வாகிலிக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வக்கா எத்தி அதுலேருந்து தக்குவா பாதுகாத்துக் கொள்றது. பாதுகாத்துக் கொள்வது என்ன? இந்த இறை உணர்வால் நமது ஆன்மாவை பாவத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்வது. என்ற ரப்பு என்ற இறக்கத்துக்குரிய நாயன் பார்க்கிறேன் எப்படி அவனுக்கு மாறு செய்கிற உணர்வு இருந்தால் பாவத்திலையும் விடலாம். என்ற ரப்பு இந்த நேரத்துல நான் தொழுவேன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான், நான் எப்படி தொழாம போறது என்ற அந்த உணர்வு அவனுக்கு வரும். பயம் அல்ல, வெக்கம் வரும். என்ற ரப்பு பார்க்கிறானே, நான் கேட்காமலே என்ன இஸ்லாமிய தாய் தந்திர வயிற்றுல பிறக்க வச்சான், கேட்காமலே எனக்கு இந்த கொள்கையை தௌஹீத் அல்லாஹ் தந்தான், கேட்காமலே தொழக்கூடிய பாக்கியை தந்தான், கேட்காமலே எல்லா விஷயங்களையும் வாழ்வாதாரத்தையும் தந்த அல்லாஹ்க்கு நான் மாறு செய்ய எனக்கு என்ன என் மனசுல என் உணர்வுகள் எப்படி இருக்குது, என் எண்ணம் எப்படி இருக்கு, என் சிந்தனைகள் எப்படி இருக்கு, நான் அப்படி மாறு செய்யறது பொருத்தமா என்ற எண்ணம் உணர்வு வந்தா தப்பு செய்ய மாட்டோம். ஒரு புள்ள பாப்பாக்கு பயப்படுவோம். பாப்பாவுக்கு பயப்பட்டா பாப்பா வீட்டுல இருந்தா சுபு தொழும், பாப்பா வீட்டுல இல்லைன்னா அம்மா எழுப்புனாலும் எழும்பாது, சுபு தொழாது, தொழுகை விட்டுரும், பயம். அதே இது ஒரு வாப்பா புள்ளையை நேசிச்சால் புள்ள வந்து ஒண்ணு கேட்டா 5 வாங்கி கொடுப்பார், 5 இல்லாட்டி 2வது வாங்கி கொடுப்பார். விளங்குதா? பயம் என்ன செய்யும் தெரியுமா? பயம் என்ன செய்யும்டா இருக்கிற போல செய்ய வைக்கும். வாப்பா பார்த்துட்டு இருந்தா தொழுவாரு, வாப்பா வாப்பா கொழும்புக்கு 2 நாளைக்கு கூட வருவார்ல, அந்த ஆண்டு தொழுகையே கிடையாது. நினைச்சா. ஆனா அன்பு வந்துட்டா என் வாப்பா போனாலும் சரி போவாட்டியும் சரி, அன்பை அப்படியே ஊட்டிட்டோம்டா என் வாப்பாக்கு நான் எங்க போனாலும் வாப்பா சொன்னதை விட மாட்டேன்னு இந்த பிள்ளைகளுக்கு பக்குவம் வரும். அப்படித்தானே? ஒரு ஆள் மேல நாங்க பயந்தோம் என்றால் அந்த பயம் என்பது அவர் இல்லாத பொழுது நமக்கு என்ன செய்யாது, செய்வதற்கான அந்த 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 உணர்வை தராது. அன்பு என்ன செய்யும்? கேட்காமலே கொடுக்கக்கூடிய, கேட்டால் பல மடங்கு செய்யக்கூடிய ஒரு உணர்வு. இப்ப திருமணம் முடிச்சு அன்பு வேலை செய்யும். அன்பு அதுக்கப்புறம் அப்படி பழகி அது அப்படியே என்ன செய்யும்? திருமணம் முடிச்ச புதுசுல 1 கேட்டா 2 வாங்கி கொடுப்பாங்க. திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னுக்கு சுபஹானல்லாஹ். ஏன்னா அது அந்த மனிதன் அந்த 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 எல்லையில இருக்கிறான். அந்த எல்லையில இருந்து அப்படியே பாதுகாத்து கொண்டாண்டா அவன் என்ன செய்வான்? வாழ்நாள் முழுக்க அப்படித்தான் மனைவியை பார்ப்பான். அன்பு பேசாது. அப்ப அந்த மனிதனுடைய இந்த நடமாட்டங்கள், அவனுடைய அந்த உணர்வு, அவன் செல்கிற பாதை, அவன் பழகிற மனிதர்கள் தான் அவனை என்ன செய்து அவனுடைய உண்மையான தன்மையை விட்டு சுபாவத்தை விட்டு அவனை மாத்துது. எனவே அன்பு என்பதற்கு சக்தி அதிகம். உலகத்துல நாங்க எதுக்கு அமல் செய்யறோம்? இந்த தக்குவா விளங்கணும். பழமையாக சொல்லப்படுற அல்லாஹ் அஞ்சி கொள்ளுங்க, அல்லாஹ் என்ன நரகத்துல தூக்கி போடுவான், அது போடுவான் தான். இப்ப வாப்பா உம்மாவை எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா நாங்க வாப்பாவோட இறக்கம்னு சொல்லுவோம். சின்ன பிள்ளை வாப்பாவோட இறக்கம்னு சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைகள் உம்மாவோட இறக்கம்னு சொல்லுவாங்க. ஆனா பொய் சொன்னா எங்க வாப்பா அடிப்பார், பொய் சொன்னா எங்கட அம்மா அடிப்பாங்க, எங்கட அம்மா எனக்கு இது செஞ்சா அடிப்பாங்க, இது செஞ்சா அடிப்பாங்க. பயம் எதுக்கு? பயம் தண்டனைக்கு தான் பயம். பாப்பாவோட இறக்கம், உம்மாவோட இறக்கம். விளங்குதா? பாப்பாக்கு பயப்படுறது அல்ல, பாப்பாட தண்டனைக்கு பயம், அடிக்கு பயம். இல்லைன்னா புள்ள வந்து பாப்பா பக்கத்துல வருமா, கட்டி பிடிக்குமா, மோக்குமா, பாப்பா பக்கத்துல அம்மாவோடே இருக்குமா? அப்படியே தான் இருக்கும். ஆனா களவு செஞ்சா அல்லது பொய் சொன்னா பாப்பா அடிப்பாங்க, அந்த தண்டனைக்கு பயம். நாங்க அல்லாஹ்க்கு பயப்படக்கூடாது. அல்லாஹ்க்கு பயப்படணும். தாயை விட வரையறையே இல்லை அல்லாஹ்வோட அன்புக்கு. தாயை விட அல்லாஹ் எவ்வளவு இறக்க முடியாது? தாயை விட எவ்வளவு அல்லாஹ் இறக்க முடியாது? என்ன எல்லையே கிடையாது. 70 சொல்லி வச்சுக்கிறான் மூலயமா. 70 எல்லை கிடையாது. அல்லாஹ்வோட அன்புக்கு வரையறை போடக்கூடாது. தாயை விட 70 மடங்குண்டா. இப்ப எந்த தாய் என்னோட இறக்கம் என்பது ஒரு லிமிட், வரையறை. இப்ப எந்த தாய் என்னோட இறக்கம் எல்லை இல்லாம இல்லையே, ஒரு வரையறை தானே. அப்ப எந்த தாயை விட என்னோட அல்லாஹ் 70 மடங்குண்டா அதுக்கு அந்த அன்புக்கு வரையறை வந்துடும். அந்த அன்புக்கு என்ன செய்யும்? எல்லை வந்துடும். அப்ப அல்லாஹ்வோட அன்புக்கு வரையறை கிடையாது. அல்லாஹ்வோட அன்புக்கு வரையறை கிடையாது.
அப்ப அப்படி அல்லாஹ் இரக்கமாக இருக்கிறான்னா நாங்க ஏன் அவனை பயப்படணும்? விளங்குதா? சொல்ல விளங்க உங்களுக்கு. அல்லாஹ் அவ்வளவு தாயை விட அல்லாஹ்வோட இரக்கமாக இருக்கிறான்டா. எங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை, தாய் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, எந்த கட்டத்திலையும் எல்லாத்தையும் விட்டு தருவாங்க அப்படின்ட்டு. இப்ப ஒரு வைத்தியசாலையில ஒரு தாய் கற்பமுற்று பிள்ளை பெக்க போற நேரத்துல ஒரு டாக்டர் சொல்றாரு இப்ப நாங்க பிள்ளை எடுக்கிறதாக இருந்தா ஒன்று உங்களோட உயிரை காப்பாத்தலாம் அல்லது பிள்ளையோட உயிரை காப்பாத்தலாம், ரெண்டு பேரும் ஒரு உயிரை தான் காப்பாத்தலாம். யாராண்டு தாய்கிட்ட கேட்டா உண்மையான தாய்மார்கள் 95% தாய்மார்களுடைய பதில் நான் மூத்தா போன பரவாயில்ல என் பிள்ளையை காப்பாத்துக்குன்னு சொல்லுவாங்க. அதான் தாய்ப்பாசம். இதை விட அல்ல இறக்கமானவன், இதை விட அல்ல இறக்கமானவன். அப்ப அல்லாஹ்வை அன்பு கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தண்டனையை அஞ்ச வேண்டும், அல்லாஹ்வுடைய தண்டனையை அஞ்ச வேண்டும். அப்ப இறை உணர்வு அன்பு தான். நாங்க ஏன் அமல் செய்யறோம்? நாங்க ஏன் அமல் செய்யறோம் சொல்லுவாங்க. வளமையா பயன் கேட்கறதானே, கத்தி 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 அப்படியே பேசிட்டு போனா அவர் நல்லா சூப்பரா பயன் கொடுத்தார், என்ன கேட்டாலும் ஒன்றும் தெரியாது. அது நாங்க அதுக்கு பழகிட்டோம். ஏதாவது விஷயத்தை எடுத்துட்டு போயிட்டு ஆழமா பதிஞ்சு அதை உள்ளத்தால அப்படி உணர்ந்து செயல்படுத்தணும். அதான் நாங்க பேசுறதுடைய நோக்கம். நாங்க ஏன் அமல் செய்யறோம் சொல்லுங்க. நாங்க இவ்வளவு நாள் அமல் செய்யறோம் தானே, நாங்க இவ்வளவு நாள் அமல் செய்யறோம். ஏன் அமல் செய்யறோம்? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். நாங்க அமல் செய்யறது சொர்க்கத்துக்கா? சொர்க்கத்துக்கா? இறை திருப்தியே பெற. வேற நாங்க அமல் செஞ்சா சொர்க்கத்துக்கு போவோம் தானே, சொர்க்கம் தானே எங்களோட இலக்கு, அப்படியா? ரைட். சுவர்க்கம் நம்முடைய இலக்கே இல்லை, சுவர்க்கம் நம்முடைய இலக்கு இல்லை. சுவர்க்கம் போறதுக்கு நம்மளோட அமல்கள் போதாது, நம்மளோட அமல்களால் சொர்க்கம் போயிடுமா? நாம் அமல் செய்வது அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு. அல்லாஹ்வுடைய அன்பு தான் சொர்க்கத்தை தரும். அப்ப தக்குவா என்பது இறை உணர்வு. அந்த இறை உணர்வு எப்படி இருக்கணும் என்றால் அல்லாஹ் அன்பாளனா பார்க்கிற இறை உணர்வு இருக்கணுமே தவிர எங்கட பிள்ளைகளுக்கும் சரி நாங்களும் சரி அல்லாஹ்வை ஒரு பெரிய கொடுமைக்காரனாக பார்க்க கூடாது. அல்லாஹ் அன்பாளன், இரக்கமுடையவன். குர்ஆனை பெறட்டா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மான், அல்லாஹ்வோட பேரை கொண்டு வருங்க. அர் ரஹ்மான், அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். அப்படிதான் ஆரம்பிக்கும், எல்லாத்தையும் அப்படிதான் ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ் அந்த குர்ஆனை படிச்சு தரதை பத்தி சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்? அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் خلقல் இன்சான் அல்லமஹுல் பயான் அஷ்ஷம்ஸு வல் கமரு பிஹுஸ்பான். அல்லமஹுல் பயான். அல்லாஹ் சொல்றான் அர் ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளன், அன்பாளன். அல்லமல் குர்ஆன், அதனால அல்லாஹ் குர்ஆனை உங்களுக்கு படிச்சுட்டான். அவன் தான் மனுஷனை படைச்சான். மனுஷனை படைக்கிறத சொல்றதுக்கு முன்னுக்கு அல்லாஹ் அன்பை சொல்லிட்டான். அல்லாஹ் மனுஷனை படைக்கிறத சொல்றதுக்கு முன்னாலேயே அல்லாஹ் அவனுடைய அன்பை சொல்றான். அல்லாஹ் அன்பை சொல்றான். அப்ப அல்லாஹ் அன்பாளன். அப்ப தக்வா என்பது என்ன? இறை உணர்வு. அது நல்லா பதிஞ்சு வச்சுங்க. இறை அச்சம் 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 சொல்லி நான் பிளந்து சொல்ல வரையில அச்சம் தான் அதை சரியா விலகி கொள்ளணும் வேண்டாம். அல்லாட தண்டனைக்கு அஞ்சுறது. நாங்க தண்டனைக்கு அஞ்சுவோம். அல்லாஹ் ரஹ்மத் எவ்வளவு இருக்குது அது ஆதரவு வைப்போம். அல்லாஹ்வுடைய அன்பு எனக்கு வேணும் என்றா அல்லாஹ்க்கு மாறு செய்ய மாட்டோம். ஒரு வருஷம் இந்த பிள்ளைக்கு இந்த வருஷத்துல இந்த புள்ள உள்ளுக்கு உள்ளேறி செய்கிறாங்களா? உள்ளுக்கு ரசூலான காலத்துல இப்படி இல்லை. இந்த ரசூலான காலத்துல இப்படி போட மாட்டான். அப்படி இல்லைன்னா அவங்கள வீட்டுல இருந்தே கேட்கலாம் லவுட் ஸ்பீக்கர் போட்டு. ஏன்னா இதுல ரசூலான வழிமுறைக்கு மாற்றம். நம்ம தௌஹீத் பேசுறவங்க அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க இப்படி இருந்தா இல்லைன்னு சொன்னா சில நேரங்கள்ல திரையை போட்டு பயானம் பண்ணுவாங்க. பயானம் பண்ணா மௌலி காரசாரமா பேசுவாரு, ஆனா ஒத்துழைக்க மாட்டாங்க. சில பாய் கட்டி படுத்துருவாங்க, தூங்கிடுவாங்க. ஒரு மௌலி அப்படிதான் பயன் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ கொண்டாடி போன் அடிச்சுக்கிறா, அவர் கட் பண்ணியே ஊட்டிக்கிறாரு. திரும்ப 7ஆம் எடுத்து நான் பயன் பண்ணிட்டேன் விளங்க இல்லையா அப்படின்னு அவர் கேட்டுக்கிறாரு. நான் மட்டும் தான் உட்காந்துருக்கேன், இந்த மாடு மாதிரி இந்த கத்துறீங்க அப்படின்னு பார்த்தா அவன் மட்டும் தான் உள்ளுக்கிற திரை போட்டு. அதனால இஸ்லாத்துல அந்த திரை என்பது கிடையாது. நீங்க இப்ப போட்டு வைங்க, குறவு பார்த்துக்கணும், சில யோசிச்சு பாருங்க. ஏன்னா மார்க்கெட்ல இல்லை. இப்படி இருந்தாலும் என்ன செய்வாங்க, இப்படி பேசுவாங்க, கதைப்பாங்க. மாமி எப்போ வந்தீங்க, வெளிநாட்டுல இருந்து மாப்பிள்ளை எப்போ வந்தாரு, நான் போன் நம்பர் எடுப்பாங்க, எல்லாம் நடந்துக்கிட்டீங்க அதுக்குள்ள. அதனால இது மார்க்கத்துல உள்ள விஷயம் அல்ல. நாங்க பிதா சுன்னா பேசுறவங்க இதையும் பார்த்துக்கொள்ள வேண்டும். ரசூலான காலத்துல இப்படி கிடையாது. மலைதானே மீன்காரனோட நேரடியா பேசுவாங்க. ஒரு சாரி எடுக்க போனா 4 பேரோட பேசுவாங்க. மார்க்கம் பேசும்போது நமக்கு பெரிய பக்குவம் வந்துடும். அது கூடாது. அப்ப எனவே
தக்குவா என்பது இறை உணர்வு, அன்பு, அல்லாஹ்வுடைய அன்பு. அப்ப நாம் சரியா புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சு கொண்டுதான் ரமலானுக்குள்ள போகணும். தக்குவாண்ட என்ன? இறை அச்சம், பயம். இந்த பயம் என்பது நாங்க அல்லாஹுவை நேசிக்கிறோம், அன்பு கொள்கிறோம். இரக்கம், அல்லாஹ் என்னோட இரக்கம், நான் அவனை நேசிக்கிறேன், அவன் என்ன நேசிக்கிறான். நான் நேசிப்பதை விட அவன் என்னை நேசிக்கிறான். மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்பல்லாஹு லிகா. நீங்க அல்லாஹுவை நேசித்தால், நீங்க அல்லாஹ்வை நேசித்தால், நீங்க அல்லாஹ்வை சந்திப்பதை நேசிப்பீங்க, அல்லாஹ்வை சந்திக்கணும் நேசிப்பீங்க. யார் அல்லாஹுவை சந்திப்பதை நேசிக்கிறாரோ அல்லாஹ் அவரை சந்திப்பதை நேசிக்கிறான். சரியா? இந்த ஹதீஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னண்டா, யார் ஒரு மனிதர் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறார். இப்ப நான் ஒரு ஜனாதிபதியை, நம்ம நாட்டு ஜனாதிபதியை, அல்லது நமக்கு பிடிச்ச ஒரு காரிய, அல்லது நமக்கு பிடிச்ச யாராவது ஒரு ஆளை சந்திக்கிறதாக இருந்தா நாம அவரை சந்திக்கிறதுக்கு நாங்க விரும்புவோம். ஆனா அதே அளவு அவர் விரும்பி சந்திக்க மாட்டார். அதே அளவு அவர் விரும்பி சந்திக்க மாட்டார். நம்ம சொல்றது 1000 பேர்ல ஒரு கையை கொடுத்து போயிடும். அப்படியா அப்படியா அப்படி உதாரணம் சொல்லுங்க. ஹரம் ஷரீஃபுடைய அப்துல் ரஹ்மான் சுதைஸ் உங்களை சந்திக்கிறதுக்கு பாக்கியம் கிடைச்சிட்டு, நீங்க எவ்வளவு ஆசையோட விருப்பத்தோட போவீங்க. ஆனா அவர் அதே ஆசையோட அதே விருப்பத்தோட இருப்பாரு. 1000த்துல ஒரு சலாத்தை கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்டவன்டா, நீங்க எவ்வளவு அவனை சந்திக்க ஆசை வைக்கிறீங்களோ உங்களோட உள்ளத்துல இருக்கிற அதே அன்பும் ஆசையும் அல்லாஹ்வுக்கு இருக்கும் உங்களை சந்திக்க. நீங்க யாரு? நீங்க யாரு? நான் யாரு எவருடைய அட்ரஸ் தெரியாது. ஆனா அல்லாஹ்விடத்தில் நான் எந்த இடத்தில் இருக்கிறேன் அதுதான் முக்கியம். மனிதர்களிடத்தில் நான் எந்த இடத்துல இருக்கிறேன்னு முக்கியம் இல்லை. இமாம் புகாரி யாரு? புகாரி யாரு? இமாம் புகாரி எங்கட வாப்பா முஸ்லீம், வாப்பாட வாப்பா முஸ்லீம், அவர் வாப்பா முஸ்லீம், முஸ்லீம் முஸ்லீம் பரம்பரை முஸ்லீம். முஹம்மத் இப்னு இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் பின் முகீரா பின் பர்திஸ்பா. இமாம் புகாரியோட பேர் முஹம்மத் இப்னு இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் இப்னு முகீரா பின் பர்திஸ்பா. 5வது பர்திஸ்பா யாரு? மஜூசி, நெருப்பு வணங்கி. புகாரிட வாப்பாட வாப்பாட வாப்பா என்ன? நெருப்பு வணங்கி பர்திஸ்பா. எல்லாம் ரஷ்யா, உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், துர்க்மானிஸ்தான், கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இப்படி இருக்குது. இமாம் அபுதாவுத், சுனன் அபுதாவுத் இருக்குது. அபுதாவுத் சிஜிஸ்தானி, அவர் ஆப்கானிஸ்தான், இப்போ உள்ள ஆப்கானிஸ்தான்ல பிறந்தவர். அப்ப எனவே அவங்க பரம்பரையா முஸ்லிம். அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ் அஸ்ஸஹு கிதாப் பஅத கிதாபில்லாஹ். அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு பிறகு இந்த முழு உலகத்தாரையும் அங்கீகரிக்கப்பட்ட சஹீஹான ஹதீஸ் புகாரி. அது எழுதின யார்? அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 13,000-14,000 கிலோமீட்டர் உலகத்தை சுத்தி வந்தார் புகாரியை தொகுக்கிறது. சஹீஹ் புகாரி, ஜாமி சஹீஹ் முஸ்னத், خلق أفعال العباد، الرد على الجهمية، جزء القراءة خلف الإمام، رفع اليدين في الصلاة، تاريخ الكبير، تاريخ الصغير، تاريخ الأوسط، الأدب المفرد. இமாம் புகாரி எழுதுது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி நமக்கு தெரியும் புகாரி மட்டும் தானே. இப்படி 3 லட்சம் ஹதீஸ பாடமாக்கினார். அதான் அல்லாஹ்விடத்துல நம்முடைய நிலை. நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன். நான் யார் உலகத்தில் இருக்கிற யார் என்ன சொன்னாலும் ஏந்த நேசம் அல்லாஹ்வோடு உண்மையானது. உங்களை பத்தி 4 பேர் பேசினாலும் சரி, பேசாட்டியும் சரி, மக்கள் கதைச்சாலும் சரி, கதைக்காட்டியும் சரி, நீங்க பிரபல்யமா இருந்தாலும் சரி, பிரபல்யம் இல்லாட்டியும் சரி, ருப்பா அஷ்யாத் வ அக்பர் தி தம்ரைனி மதுஃபூம் பில் அப்வாப் ல வக்ஸம் அலல்லாஹி லா பர்ரா. சிலர் பாத்தீங்கன்னா அவங்க தலை புழுதியோட இருப்பாங்க, தலை விரி மூலமா இருப்பாங்க, உடம்பெல்லாம் புழுதியா இருக்கும். ஆனா அவங்க அல்லா இடத்துல ஏதாவது கேட்டா உடனே எல்லாம் கொடுக்குறான். புகாரில வருது, இந்த சபையில நான் பேசியிருக்கிறேன், இந்த சபையிலே அல்லாஹ்வோட எவ்வளவு தொடர்பா இருக்கிறாங்க, யாரு என்ன தொடர்பா இருக்கிறாங்க எங்களுக்கு தெரியாது. இதுல யார துவா அல்லாஹ் கபூல் செய்யறான்னு எங்களுக்கு தெரியாது. வந்துக்கூடிய சகோதரிகள், தாய்மார்கள் யார துவா அல்லாஹ் கபூல் செய்வான்னு தெரியாது. அப்ப யாருக்கு அல்லாஹ்வோட என்ன தொடர்புன்னு யாருக்குமே தெரியாது. சில இமாம்கள் மனைவியோடு கட்டில்ல படுத்திருப்பாங்க, மனைவி அங்கால தூங்குவாங்க. இவர் அப்படியே அல்லாஹ் பத்தி நினைச்சு நினைச்சு அவருடைய அந்த அல்லாஹ் என்ன தண்டிச்சிருவானோ, எனக்கு தந்த இல்ம வச்சு நான் ஒழுங்கா பயன்படுத்தவில்லையோ, நான் ஒழுங்கா அமல் செய்யலன்னு சொல்லி அப்படியே கண்ணால கண்ணீர் ஓடி ஓடி ஓடியே இருக்கும், நடுநிசி வரைக்கும் ஓடி ஓடியே இருக்கும். ஆனா அவங்க அழுகிறது மனைவிக்கே தெரியாது. ஆனா அவரோட தொடர்பு அல்லாஹ்வோட, அவரோட தொடர்பு அல்லாஹ்வோட. 2 கண்களை நரகம் தீண்டாது. ஒன்று அல்லாஹ்வோட அச்சத்தால் அழுத கண். ரஜுலுன் தக்கரல்லாஹ் ஹாலின் ஃபபாதத் ஐனா சபாத்துன் யுதில்லுல்லாஹ் ஃபீ தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லு. நாளை அரசுடைய நிழல், மறுமை நாள்ல எந்த நிழலும் இல்லாத நாள்ல அல்லாஹ் 7 கூட்டத்தாருக்கு அரசுடைய நிழலை கொடுப்பான். அதுல ஒன்று
ரஜுலுன் தக்கரல்லா ஹாலின் ஃபபாதத் ஐனா, தனிமையில கண்ணீர் வடிச்சவர், அல்லாஹ்வை அஞ்சி கண்ணீர் வடிச்சவர், அல்லாஹ்வோட தண்டனையை அல்லாஹ்வை அஞ்சினா என்ன, அல்லாஹ்வோட தண்டனையை அஞ்சி கண்ணீர் வடித்தவர், அல்லாஹ்வை நினைச்சு கண்ணீர் வடித்தவர். அப்ப அப்படி இருப்பாங்க. இமாம் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய அறிஞர் இமாம் அவுஸாஇ. இப்ப நம்ம இமாம் ஷாஃபி, அபூ ஹனீஃபா, மாலிக், அஹ்மத் இவங்க எல்லாம் நல்ல அறிஞர்கள். இவங்க மதுஹபை உருவாக்கவில்லை, பின்னால வந்தவங்க இவங்களோட பேர்ல அப்படி என்ன செஞ்சிட்டாங்க, உருவாக்கிட்டாங்க. அதனால இந்த இமாம்கள் சரியான அக்கீதாவில் இருந்தவங்க, சரியான கொள்கையில் இருந்தவங்க. இவங்களுக்கு எல்லாம் நாங்க துவா செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், துவா செய்யணும். எங்களுக்கு வாப்பா அம்மா இமாம்கள் எல்லாரும் துவா செய்யணும். குர்ஆன்ல சொல்றோம், வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் யகூலுன ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். யா அல்லாஹ், ஈமான்ல முந்திய எங்கட சகோதரர்களுக்கு யா அல்லாஹ் நீ அவங்களோட பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். துவா கேட்கணும். இமாம் ஷாஃபி, அபூ ஹனீஃபா, மாலிக், அஹ்மத், இமாம் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத். நான் ஏன் சொல்ல வந்தேன்டா, இப்ப இந்த அறிஞர்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் சிறப்பான அறிஞர்கள். இப்ப இதுல அபூ ஹனீஃபா, மாலிக், ஷாஃபி, அஹ்மத் இந்த 4 அறிஞர்கள்ல மதுஹபுகள், இந்த 4 மதுஹப் நமக்கு தெரியும். இது அல்லாம இமாம் அவுஸாஇ ஒரு மதுஹப், லைத் இப்னு சஅத், இஸ்ஹாக் இப்னு ராஹவை, சுஃபியான் ஸௌரி, சுஃபியான் இப்னு உயைனா, லைத் இப்னு சஅத், இப்படி இப்னு ஜரீர் அத்-தபரி, இப்படி 15 மதுஹப் இருந்து அப்படியே எல்லாமே இல்லாமல் போய்தான் இப்ப 4 மதுஹப் இருக்கு. ஹைர். இப்ப இதுல அவுஸாஇ நான் சொன்னேனே, அவரும் இந்த மாதிரி ஒரு அறிஞர், முக்கியமான அறிஞர், நல்லோர்கள். அவங்க எல்லாம் அவங்கள பத்தி படிக்கணும். பழைசான இமாம் ஷாஃபி யாரு, அதை சொல்லிட்டு அந்த இமாம் அவுஸாஇ விஷயத்துக்கு வர. இமாம் முஸ்லிம் ஆசிரியர் யாரு, இமாம் புகாரி. புகாரி ஆசிரியர் யாரு, இமாம் அஹ்மத். இமாம் அஹ்மத் ஆசிரியர் யாரு, இமாம் ஷாஃபி. இமாம் ஷாஃபி ஆசிரியர் யாரு, இமாம் மாலிக். இமாம் மாலிக் ஆசிரியர் யாரு, இமாம் நாஃபி. இமாம் நாஃபி ஆசிரியர் யாரு, இப்னு உமர். இப்னு உமரோட ஆசிரியர் யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இது ரசூலுல்லாஹ் வரைக்கும் அவங்க அப்படிதான் அந்த இல்மோட வாழ்ந்தவங்க. அவங்க எல்லாம் நல்ல சாலிஹான மனிதர்கள். இமாம் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய அறிஞர். அவருடைய வீட்டுக்கு ஒரு பெண்மணி போறாங்க அவரை சந்திக்கிறதுக்கு, ஃபத்வா கேட்கறதுக்கு போகலாம், மார்க்க விஷயங்களை படிக்கிறதுக்கு போகலாம், பிரச்சனை இல்லை. அப்ப அந்த பெண்மணி வீட்டுக்கு போறோம், அவங்களோட அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி மனைவி வீட்டுக்கு முன்னால உட்கார்ந்துக்கினாங்க. இந்த பெண்மணி வீட்டுக்கு முன்னுக்கு விராந்தையில போய் உட்கார்ந்த உடனே முன்னால களிமண் இப்ப மாதிரி டைல்ஸ்லயே களிமண் மாறி இருக்குது. அங்க ஒரு புள்ள சிறுநீர் கழிச்ச மாதிரி இருக்குது. அவ்வளவு தண்ணி அந்த களியில அப்படி ஓடி போய் அவன் அந்த பொம்பளை ஃபத்வா கேட்க போன பொம்பளை கோவம் வந்து சொன்னாங்க. அவன் இமாம் அவுஸாஇ மனைவியை பார்த்து, எவ்வளவு பெரிய இமாம் இருக்கிற வீடு, சின்ன பிள்ளை மூத்திரம் பெஞ்சு வச்சிருக்குது, சிறுநீர் கழிச்சு வச்சிருக்குது, இன்னும் இதை கழுவாம சுத்தம் செய்யாம எப்படி இருக்கிறீங்களே, அப்படியே கடுமையை ஏச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அந்த இமாம் அவுஸாஇ மனைவி சொன்னாங்க, இது சிறுநீர் அல்ல, இமாம் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நேத்து தஹஜ்ஜுதுல வடித்த கண்ணீர் துளிகள் தான் இது. தஹஜ்ஜுத் தொழுகையில சுஜூதுல வடித்த கண்ணீர் துளிகள் அப்படி இருக்குது அப்படின்னு. அப்ப இதுதான் அவங்களுக்கு அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பு. அப்ப இது அன்பால ஏற்படுற தொடர்பு. அன்பால ஏற்படுற தொடர்பு தானே, அது அவ்வளவு நெருக்கமா இருக்கும். அல்லாஹ் சுடுவான், போய் சொல்லாது, அல்லாஹ் நரகத்துல தூக்கி போடுவான், தொலைப்போ. இந்த கலாச்சாரம் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது அல்ல. அல்லாஹ் எதிர்பார்க்கிற கலாச்சாரம் ரசூலுல்லாஹ் காட்டி தந்த கலாச்சாரம் அல்ல. அப்ப எனவே நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், தக்வா என்பது, ரமலானில் தக்வாவை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பது, அல்லாஹ்வுடைய அன்புக்காக வாழ்ற மனிதன் தக்வா அடைவான். அல்லாஹ்வுடைய அன்புக்காக வாழணும். இந்த ரமலான்ல நான் அல்லாஹ்வை நேசிக்க பழகிறேன். பழமே என்ன, ரமலான் வந்துட்டு குர்ஆன் ஓதுங்க, கியாமுல் லைல் தொழுங்க, அது சொல்லத்தான் ஞாபகம் ஊட்டணும். ஆனா அதுல இன்ஜின் எது, அதை எது இயக்கணும் எங்களை. அப்படி ஒரு அன்பு வந்துட்டா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை தாண்டி போக மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை விட மாட்டான். அப்படின்னா என்ன, சுன்னாக்கு மாற்றம் செய்ய மாட்டான், சுன்னாக்கு எதிராக பிதாத்தை கொண்டு வரவும் மாட்டான். ரெண்டும் வராது. அல்லாஹ்வுடைய அன்பு உண்மையா இருந்தா தக்வா இருந்தா அவன் எப்படி ரசூலுல்லாஹ்க்கு மேல போவான்? தராவி தொழுவான், கியாமுல் லைல் தொழுவான். என்ன நோன்பு ஆரம்பிச்ச நவைத்து சௌமகதின் அன்னதாய் ஃபர்தி ரமலான் ஹாதி ஸனத்தில் இல்லாஹி தஆலா சொல்லி கொடுக்குறோமா இல்லையா, சொல்றோமா இல்லையா? இப்போ ஒரு 10-15 வருஷம் வரைக்கும் இது இருந்தது. இப்ப இந்த குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரத்தால இல்ல, பெரும்பாலும் இல்லை. ஆனா இது இன்னும் சில ரேடியோல போகுது, இன்னும் சில மக்கள் வீட்டுல சொல்லி கொடுக்குறாங்க. ரசூல் அப்படி காட்டி தந்தாங்களா? கிடையாது. உண்டு. அதே மாதிரி தராவி தொழிப்பாங்க. நீங்க எல்லா பள்ளியில், பெரும்பாலும் பள்ளியில பாருங்க, தராவி தொழிச்சா 20 ரக்காத்து, அது மாதிரி 2 ரக்காத் தொழுகிற பொழுது அந்த ரக்காத்துற விஷயத்துல கருத்து முரண்பாடு இருக்குது. மிக ஏற்றமான சுன்னா 8, 13, 8, 11 இப்படி சொல்றதுதான் சுன்னா. ஆனா அதுக்கு மேலதிகமா தொழுகிறதுல பிழை கிடையாது, மார்க்கத்துல தடை கிடையாது. ஆனால் சுன்னா இதுதான், அதுக்கு மேலதிகமா தொழுவது அனுமதி. இது உலகத்துல தோன்றிய ஒரு 2 அறிஞர்கள் கூட 11க்கு மேல தொழக்கூடாத கருத்தை ஒரு அறிஞர் கூட சொல்லிடு.
நம்மளை இப்ப சூடு பிடிச்சி இப்ப இந்தியாவிலிருந்து வந்த மேட் இன் இந்தியா தவி ஜமாத்துன்னு சொல்லி அப்படி வந்து குர்ஆன் சுன்னாங்கிறது சஹாபாக்கள் சலபுசாலியங்கள் தபா தாபி நான் சொன்ன ஒரு நெட்வொர்க் இருக்குது. இப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சலபுசாலியங்கள் சஹாபாக்கள் தாபியங்கள் இமாம்கள் அதன் பின்னால வந்து அப்படி அந்த ஒரு ஓர்டர்ல இமாம் இப்னு தைமியா இப்னு கைம் எந்த அறிஞர் அதாவது இப்னு அப்துல் பர் அல் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்லும் பொழுது எந்த ஒரு அறிஞர் உலகத்தில ஒட்டு மொத்தமா சொல்றாங்க என்னமோ 11 ரக்காத்துக்கு மேல சொல்றது நம்ம பெரிய மார்க்கத்துக்கு முரணாக பெரிய ஒரு விஷயத்தை செஞ்ச மாதிரி அது பிதாத்துன்னு சொல்லலாம். பிதாத்து கிடையாது. எந்த ஒரு அறிஞரும் சொல்ல இப்போ உள்ள சிலர் சொல்லலாம், இலங்கையில் உள்ள பேசுறவங்க இந்தியாவில் உள்ளவங்க சொல்லலாம். ஆனா உலகத்துல தோன்றி எந்த ஒரு 2 அறிஞரை காட்டல. அதாவது உலகத்துல இருக்கிற இப்ப உள்ள அதாவது யாரெல்லாம் பெரிய முஹத்திஸ்களாக இருக்கிறாங்களோ இப்ப உலகத்துல முஹத்திஸாக இருக்கிறாங்களோ அதுல இருக்கக்கூடிய ஒரு 5 பேர் டாப்ல இருக்கிற 5 பேர் இருக்கிறாங்க. அந்த 5 பேர்ல யாருமே அதை சொல்ல வேணும்னா நம்ம அது சம்பந்தமாக விரிவான ஒரு தலைப்பு நான் பேசியிருக்கேன். அப்ப ஆனால் அதுக்குள்ள அந்த 2 தொழுது அந்த 2 இடையில சொல்ற செலவாத்துக்கள் இருக்குது, அதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாது. அதே மாதிரி அபூபக்கர் உமர் உஸ்மான் அலின்னு சொல்லி சொல்றது, அதே மாதிரி நிறைய திக்ருகள் சத்தமா சொல்றது, அதே மாதிரி தொழுகையில ஆரம்பத்துல சொல்ற உசல்லி ஃபர்தல், அது மாதிரி கடைசியில கேட்கிற கூட்டுதுவா, தராவி தொழுது முடிஞ்சு கேட்கிற கூட்டுதுவா, எல்லாமே வழிகேடு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது கிடையாது. மார்க்கத்தின் பேர்ல இதை நாம் அனுமதிக்க முடியாது. மார்க்கத்தில் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையா பின்பற்ற வேண்டும் என்று சொல்ற ஒரு மனிதன் ரசூலுல்லாஹ் செஞ்சதுக்கு மேல போக மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிக்கும் பொழுதோ நோன்பு திறக்கும் பொழுதோ எந்த துவா ஓதுனா சரியான செய்தியில கிடையாது. இப்ப அல்லாஹும்ம லக்க ஸும்து அலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி அப்படி சொல்லுவாங்க. அல்லாஹும்ம லக்க ஸும்து அலா ரிஸ்கிக அஃப்தர்து இந்த செய்தி வருது, நான் பலவீனமான செய்தி. அது மாதிரி ரஹப் அல்லாஹ் வபத்தலத்தில் உரு பத்தபத்தல் அஜ்ர் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய செய்தியும் பலவீனமான செய்தி. அதை ஒரு சில அறிஞர்கள் சையன்னு சொன்னாலும் அது பலவீனமான செய்தி. அப்படி நீங்க நம்ப தகுந்த ஒரு அறிஞர் அப்படி சொல்றாரு பின்பற்றீங்கன்னா பிரச்சனை இல்லை, துவாவுடைய விஷயம் தான். ஆனால் இதில் மர்வான் இப்னு சாலிம் அல் முகஃபா என்ற ஒரு வாரதுனால அந்த செய்தி பலவீனமான செய்தி. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நோம்பு திறக்கும் பிஸ்மில்லா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு வேண்டிய துவா சாப்பிட்டு முடிஞ்சு வேண்டிய துவா கேட்டுக்கலாம். அது மாதிரி நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாலையும் கேட்டுக்கலாம். அந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. இப்ப நான் சொல்ல வாழ வேண்டா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வோட அன்பு வந்துட்டால் மார்க்கத்தின் பெயரில் பிதாவை அவன் செய்ய மாட்டான். மார்க்கத்தின் பெயர்ல அவன் புதுசா உருவாக்க மாட்டான். அதே மாதிரி அல்லாஹ் ரசூல் சொன்னதை விட்டுருவான். பேசுவார் இவர் இப்படி அப்படி மார்க்கம் அது இது, ஆனா கியாமுல்லையில் இருக்காது. கியாமுல்லையில் அவர் தொழுகிறது இருக்காது. அதனால பள்ளிக்கு வந்து தான் தொழணும்னு அவசியம் இல்லை. பள்ளிக்கும் தொழுதான் நல்லது, வீட்டில் தொழுதான் பிரச்சனை இல்லை. அது ரெண்டுக்கும் ஆதாரங்கள் இருக்குது, ரெண்டுக்குமே ஆதாரம் இருக்குது, ரெண்டுக்குமே சிறப்பு இருக்குது. அப்ப அதனால நாங்க எங்களை பரிசீலிக்க வேண்டும். அப்ப ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு வந்தா அல்லாஹ் சொன்னதை தாண்டி போக மாட்டான். குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னா இல்லா மன் அபா கீல வ யா அபா யா ரசூலல்லாஹ் قال من اطاعني دخل الجنه ومن عصاني فقد ابى. எங்கட உம்மத்துல எல்லாம் சொர்க்கம் செல்வார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எல்லாம் சொர்க்கம் போவாங்க மறுத்தவர்களை தவிர. கீல வ யா அபா யா ரசூலல்லாஹ், யார் மறுத்தவன்? قال من اطاعني دخل الجنه, எனக்கு கட்டுப்பட்டவன் சொர்க்கம் செல்வான். என்ன அதாவது ஒமன் அசான், எனக்கு மாறு செய்தவன் மறுத்தவன். மாறு செய்யறது 2 விதமா இருக்கு. ஒன்று சொன்னதை செய்யாம இருக்கிறது, இன்னொன்னு சொல்லாததை செய்யறது. விளங்குதா? இப்ப நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தராத வழிமுறைய உங்களோட வாப்பா உம்மா மூதாதையர்கள் காட்டி தந்தால் அதை செயல்படுத்த முடியாது. நோம்புல நியத்தாக இருக்கலாம், அல்லது நோம்புல இருக்கக்கூடிய இன்ன பிற இபாதத்துகள். இப்ப தஸ்பீஹ் தொழுவான்னு சொல்லுவாங்க, ரமலான்ல வெள்ளிக்கிழமையில தஸ்பீஹ் தொழுது. இப்ப இதுல கருத்து வேற்றுமை இருந்தாலும் ஒரு சில அறிஞர்கள் இதை சஹீஹ்னு சொன்னாலும், ஆனால் அது சரியான கருத்து, அதுக்கு ஆதாரம் கிடையாது. ரசூல் அப்படி தொழுதாங்க என்ற செய்தி கிடையாது. அதுல மூசா இப்னு அப்துல் அசீஸ் என்பவர் வாரதுனால அந்த செய்தி பலவீனமான செய்தி. அதை இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி இப்னு கைம் போன்ற அறிஞர்கள் ஆதாரம் இல்லாத இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று சொல்றாங்க. இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அல்லாம இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி. அப்ப எனவே அப்படி ஒரு நீண்ட நேரம் கால் கடுக்க தொழுகிறாங்க. ஆனா அது ரசூலோட வழிகாட்டு கிடையாது. நோம்புல இஷ்ராக் தொழுகை, இஷ்ராக்கின் ஒரு தொழுகை கிடையாது. அவ்வாபின் தொழுகை, இஷ்ராக்னா துஹாவுடைய தொழுகை. அதே மாதிரி அவ்வாபின் தொழுகை, அவ்வாபின் தொழுகை ரசூலுல்லாஹி துஹாக்கு தான் சொன்னாங்க. அப்ப எனவே இப்படியான பிதஅத்துகள் இந்த சமூகத்தில் இருந்தால், இந்த பிதஅத்தான செயல்பாடுகளை ஒருவன் செய்தானாக இருந்தால் அவன் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கவில்லை. ரசூலுல்லாஹ் காட்டியிருந்த முறைப்படி அவன் நோன்பு வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமலான்ல நோன்பு வைக்கிறாரோ ஈமானன் வஹ்திசாபன், இந்த ஹதீஸை மேலோட்டமா அடிச்சு ஈமான் கொண்ட நிலையில் நன்மை ஆதரவு வச்சு நோன்பு வைத்தால் முன்பாவம் மன்னிக்கப்படும் மொழிபெயர்த்து போயிடுவாங்க. இது என்ன தர்ஜமா?
இந்த ஹதீஸ்ல மானா என்ன, இது என்ன சொல்ல வருது? ஈமான் என்ற வார்த்தை அல்லாஹ் சரியா நம்பிய மனிதன். ஈமான் என்று இப்ப நாங்க தௌஹீத்னு பயன்படுத்துறோமே, அல்லாஹ் சரியா ஒருமைப்படுத்துறது, அந்த வார்த்தை ரசூலுல்லாஹ் காலத்துல பயன்படுத்தப்படல. ஆனா யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்றா தௌஹீத்வாதிகளே, தௌஹீத்வாதிகளே. அப்ப என்ன அர்த்தம்? ஈமான் என்ற வார்த்தை சரியான ஈமான் கொண்டவர்களை குறிக்கிறது. ஒரு மனிதர் மன்சாம ரமதான் ஈமானன் ஷிர்க் வைத்த நிலையில் அவர் நோன்பு பிடிச்சா முன்பாக எப்படி மன்னிக்கப்படும்? பிதாத் செய்து கொண்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டு நோன்பு பிடிச்சா, ஈமானன் சரியான கொள்கையிலிருந்து நோன்பு பிடிக்கணும். சரியான கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த அகீதாவிலே நோன்பு பிடிக்கணும். ஷிர்க் செய்யக்கூடாது, அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்திக்க கூடாது, அல்லாஹ் அல்லாதவர்களிடம் தேவைகளை முறையிடக்கூடாது, கபறுகள் சமாதிகளுக்கு சுஜூத் செய்யக்கூடாது. இந்த ஷிர்க்கை செஞ்சவன் ஈமானன் அல்ல. இஸ்லாம், யார் அல்லாஹ் விரும்புறான் அவருடைய உள்ளத்தை இஸ்லாத்தின்பால் விரிவாக்குவான். அப்படின்னா இஸ்லாத்தின்பால் விரிவாக்குவான்டா, நான் இஸ்லாமா இருந்தா ஏன் எப்படி அல்லாஹ் இஸ்லாத்தின்பால் விரிவாக்குவான்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவரை அல்லாஹ் இஸ்லாத்தின்பால் விரிவாக்குவான். இப்ப இஸ்லாம் இல்லாத ஒருவரை இஸ்லாத்தின்பால் விரிவாக்குவான். நான் முஸ்லிமா எப்படி இஸ்லாத்தின்பால் விரிவாக்குவான்? இதற்கு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இஸ்ரா சத்ரஹு லித்தௌஹீத், அல்லாஹ் ஒருமைப்படுத்துற தௌஹீதின்பால் அல்லாஹ் உள்ளத்தை விரிவுபடுத்துவான். இப்னு ஜரீர் அத்-தபரி, இப்னு கஸீர் போன்றவங்க தஃப்சீல் எழுதுறாங்க இந்த செய்தி, இந்த வசனத்துக்கு கீழே. அன்புக்குரிய அவர்களே, அப்ப அல்லாஹ் தெளிவா சொல்றான். அப்ப எனவே ஈமானன் என்றால் நம்பிக்கை சரியா, எங்கட நம்பிக்கை சரியா, அல்லாஹ் சரியா நம்பி இருக்கிறோமா? இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். உலமாக்கள் என்ற பேர்ல இருப்பவர்கள் கூட லா இலாஹ இல்லல்லாஹ் கருத்தெரியாது. நான் பகிரங்கமா தான் சொல்றேன். ஏன் தெரியாது? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்க யாரும் இல்லை, வணங்கி வழிபடுவதற்கு யாரும் இல்லை என்ற இந்த தௌஹீத் என்ற இந்த கலிமாக்கு அல்லாஹ் அல் உலூஹியா, தௌஹீத் அல் உலூஹியா இருக்கு, தௌஹீத் அர் ருபூபியா இருக்கு, தௌஹீத் அல் அஸ்மா வ சிஃபாத் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்துத்தான் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் புரிஞ்சோமே தவிர அல்லாஹ் காலிக், அல்லாஹ் ரஸாக், அல்லாஹ் மாலிக், இது மக்களுக்கு காஃபியருக்கும் தெரியும். அல்லாஹ் உணவளிக்கிறவன், அல்லாஹ் ரஸாக் எல்லாம் தெரியும், தௌஹீத் ருபூபியா. ஆனா இவர் என்ன செய்வாரு? ஷிர்க் செய்யறவனை பத்தி யோசனை இல்ல. வீட்டுல கபர்கிட்ட போயிட்டு, கந்தூரிட்ட போயிட்டு அந்த அதுக்கு போவாரு, அடுத்த கபரை வணங்குவாரு, இதை வணங்குவார், அதெல்லாம் கணக்கே இல்லை. ஏன்டா அவங்களுக்கு அவங்க களிமா விளங்கி வச்சிருக்கிறது தௌஹீத் ருபூபியாவைத்தான். ரசூல்மார்கள் அல்லாஹ் ஏன் அனுப்புனான்? எல்லா ரசூல்மார்கள் எந்த விஷயத்தை போதிச்சாங்க? அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, வேற தெய்வங்களை வணங்காதீங்க, இந்த போதனை இருக்கிறது. அப்ப அல்-உலூஹியா, அல்லாஹ் மட்டும் வணங்குறது. வேற இவர் என்ன செய்வாரு? எல்லாம் செய்வார். ஆனால் வீட்டுல நடக்கிற எல்லா அனாச்சாரங்களுக்கும் அவர் உடந்தையாக இருப்பார், அதை கண்டுகொள்ள மாட்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப எனவே இந்த பகுதி லா மஅபூத பிஹக்கி ஃபில் உஜூத் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரை வணங்கக்கூடாது. வணங்கக்கூடாதுன்னா தொழுறது மட்டுமல்ல, துஆ வணக்கம் கேட்கக்கூடாது, உதவி தேடுவது, பேய்த்து உதவி தேடுறது, அதற்கு நேர்ச்சை செய்வது, எல்லாம் இந்த வணக்கம் இருக்கக்கூடாது. எனவே இந்த வணக்கம் இருந்தால் மன்சாம ரமலான ஈமானன் அல்ல. ஈமானன் என்றால் தௌஹீதில் இருந்து கொண்டு நோன்பு வைத்தால். இரண்டாவது வஹ்திசாபன், வஹ்திசாபன் என்றா என்ன? நன்மை ஆதரவு வைக்கணும், நன்மை ஆதரவு வைக்கணும். இதுக்கும் என்ன செய்வாங்க? ஈமானோட நன்மை ஆதரவு வச்சு நோன்பு பிடிச்சால் முன்பாவம் மன்னிக்கப்படும், கிளிப்புல மாதிரி சொல்லி போயிடுவாங்க. இஹ்திசாபன் என்ன? முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ், இரண்டாவது முஹம்மது ரசூலுல்லாஹ். இஹ்திசாபன், நான் விதத்தை செஞ்சு போட்டு அல்லாஹ் இடத்துல எப்படி நன்மை எதிர்பார்க்கிறது? நான் விதத்தை செஞ்சுட்டு அல்லா இடத்துல எப்படி நன்மை எதிர்பார்க்கிறது? நன்மை எதிர்பார்க்கணும் சுன்னா பின்பற்றி. சுன்னா பின்பற்றினா யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில், செஞ்ச அடிப்படையில் செய்தால் நன்மை எதிர்பார்ப்பார். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் ஈமானன் வஹ்திசாபன் முஹம்மது ரசூலுல்லாஹ். விளங்குதா உங்களுக்கு? இந்த ஹதீஸ் அக்கீதாட கண்ணோட்டத்துல பாருங்க, இந்த ஹதீஸ அக்கீதாட கண்ணோட்டத்துல முஃமினாக பாருங்க. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும் ஏற்று வணங்குற ஒரு மனிதன், ரசூலுல்லாஹ் மட்டும் பின்பற்ற மனிதனுக்கு முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்படி நோன்பு பிடிக்கணும். இப்ப நோன்புல அவர் பிதஅத் செய்றார், நோன்புல அவராக உருவாக்கி நன்மைகளை செய்றார், நோன்புல அவராக உருவாக்கி கற்பனையில் என்ன செய்யறாரு? நன்மைகளை செய்யறாருன்னா அதுக்கு சம்பந்தம் கிடையாது மார்க்கத்துல. சுன்ன அடிப்படையில் அவர் நோன்பு வைப்பார், சுன்ன அடிப்படையில் அவருடைய இபாதத்தை பேணிக் கொள்வார். அதான் இஹ்திசாம், நன்மை ஆதரவு வைக்கிறது. என்ன மகரிப் போறோம், இப்ப இந்த ஷாபான் 15 வந்து இந்த பராத் நோம்பு சொல்லுவாங்க. அப்ப 3 யாசின் ஓதுவாங்க. அப்ப இதுக்கு என்ன மாதிரிலாம் சொல்லுவாங்க, அது ரசூலுல்லாஹ் சொல்லவும் இல்லை, சஹாபாக்கள் சொல்லவும் இல்லை, அது யாரு உருவாக்கணும்னு தெரியாது, அட்ரஸ் இல்லாத ஒன்று, மக்களா மலா செய்யறாங்க. இப்ப இது ஓதுறதுக்கு தான், இது ஓதுறதுக்கு தான், எப்படி நன்மை கிடைக்கும்? ரசூலுல்லாஹ் ஓதுனாங்களா? யாசின் ஓதுறீங்களா? பக்ரா ஓதுறாங்க தானே, ஏன் பக்ரா ஓதுறீங்க? இல்ல, அது பெருசுண்டா. யாசின் சம்பந்தமா ஒரு ஹதீஸ் கூட சஹீஹான ஹதீஸ் இல்ல. யாசினுடைய சிறப்பு சம்பந்தமாக ஒரு ஹதீஸுமே சஹீஹான ஹதீஸ் கிடையாது. குர்ஆன் குர்ஆனுடைய இதயம் எது? யாசின். இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, ஆதாரமில்லா செய்தி. இக்ரா வலா மூத்தாக்கும் யாசின்,
மரணித்தவர்கள் யாசின் ஓதுங்க, ஆதாரமில்லா செய்தி. அதுதான் வந்த செய்திகள் பலவீனமான எல்லா செய்திகளும் கொஞ்சம் பலவீனமானதுலேயே கொஞ்சம் பலமானது, அதுவும் பலவீனமானது. எல்லா செய்திகளும் வச்சு பார்த்தா இது கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லலாம். அதுல 3 பிரச்சனை அறிவிப்பாளர் வரிசையில். அப்ப எனவே அதுல யாசின் சம்பந்தம் எந்த சிறப்பும் கிடையாது. ஆனா மூத்தா போனவங்களை அதுதான் ஓதுறாங்க, கத்தத்துக்கு அதுதான் ஓதுறாங்க, எங்கால எடுத்தாங்கன்னு தெரியாது. காலையில ஓதுனா தேவைகள் பூர்த்தி ஆகும். ரசூல்லா காட்டி தந்தாங்களா? எப்படி உருவாக்கு? நூஹ் இப்னு அபி மரியம் ஒருவர், அவர் தான் உருவாக்குனது. அவரே சொன்னாரு, எல்லாரும் அந்த அபூ ஹனீஃபோட ஃபிக்ஹின் பக்கமும் இப்னு இஸ்ஹாக்குடைய மகாசின் பக்கமும் போறாங்க, ஹதீஸ குர்ஆனை விட்டுட்டாங்க. எனவே நான் குர்ஆனின் பக்கம் மக்கள் வரணும் என்பதற்காக நானா உருவாக்குனதான் அவரே ஒத்துக்கொண்டு போனார். வாக்கிய சூறாவுனா வறுமை நீக்கப்படும், ஆதரவில்லா செய்தி. முஸம்மில் சூறாவை நபிய கனவுல காணலாம். யாரோ ஒரு சின்ன ஒரு குர்ஆனை சுருக்கி ஒரு புத்தகம் எழுதி கொடுத்துட்டு போகிறாரு. 100 வருஷத்துக்கு முன்னால தோணுன ஒரு அறிஞர் குர்ஆன்ல என்னென்ன சூறாக்கு என்னென்ன சிறப்பு அது சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை? யார் நீங்க? ரசூல்லா வஹி வந்ததா? அப்படி ரசூல்லா சொன்னாங்கன்னு சொன்னா இந்த ஹதீஸ் இந்த கிரந்தத்துல வருது. மனசில் ஒரு சூறா தொகுத்து போடுகிறாங்க. எந்த ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் கிடையாது. அதை ஓதுறது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறைக்கு முரணானது. ஏன் முரணானது? நாங்க அதுல இது வேற பைபிளா ஓதுறோம், பகவத்கீதையா ஓதுறோம் அப்படின்னு கேட்கலாம். குர்ஆனை நீங்க என்னென்ன சூறாக்கு என்னென்ன சிறப்பிக்கு ஒரு குர்ஆனை சுருக்கி அந்த புத்தகத்தை சுருக்கிற மாதிரி குர்ஆனை சுருக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருந்தது யாரு? எல்லாரும் ரைட். நீங்க மனசுல ஓனீங்களா? யாரு மனசுல தந்து? ரசூலா தந்தாங்களா? குறைஞ்சது யார சஹாபாக்கள் யாரா ஓதி இருக்கிறாங்களா? ஏன் அது சரி சொல்லப்பட்ட சூறாக்களுக்கு ஏதாவது சிறப்பு இருக்குதான்னா இல்ல. சூரா தபாரக்களுக்கு மட்டும் அந்த சிறப்பு சரியான செய்தியில வருது. அது 30 ஆயத்துக்கள் ஷஃபாத் செய்யும், கபர் வேதனை, அந்த அது சம்பந்தமான செய்தி சரியான. அது அல்லாத ரஹ்மான் சூரா 11 முறை ஓதினால் நாடு நடக்கும், சும்மா நினைச்சதெல்லாம் அப்படின்னா இன்னொரு ஆள் எழுப்பி இப்ப ஒரு ஆள் என்ன செய்யறாரு, நானும் அப்படி எழுத போறேன், அவரும் சூரா இந்த ஹாமீம் அல் அஹ்ஸாப் ஓதினால் இது கிடைக்கும், சூரா நாஸ் 50 முறை ஓதினால் உங்களுக்கு வீடு கட்டி தருவாங்க, எழுதிட்டு போறது தானே. அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் மார்க்கும் கிடையாது. சூரா அல் பக்ரா அதுக்கு சிறப்பு இருக்குது. மூலியமாரும் நல்ல யோசனையா தான் செஞ்சுக்கிறேன். அல்லாஹ் பாதுகாத்த நல்லவர்களை தவிர. இது யாசின் கூப்பிட்டு ஓத வச்சா 2.5 3 பக்கம் தானே, குயிக்கா ஓதிட்டு போயிடலாம், 10-15 நிமிஷம் முடிஞ்சிடும். பக்கராக்கு சிறப்பு வந்து பக்கரா ஓத வச்சா 2.5 ஜூஸ் அப்படியே 3 மணித்தேலாம் உட்கார வச்சிருவாங்க. ரசூல்லா சொன்ன சிறப்பு பக்கராக்கு தான். எக்கரோ சூரத்துல் பக்ரா ஃபைன் அஹ்லஹா பரக்கா வத்தருக்கு அஸ்ரால லா தஸ்ததியுல் பத்தலா. முஸ்லிம்ல வருது. சூரா பக்ரா ஓதினா வீட்டுல பரக்கத்து உண்டாகும். நீங்க கடையில ஓதினீங்களா, கடையில பரக்கத்து உண்டாகும். அதை ஓதாட்டி நஷ்டம். அதை ஓதினால் சூனியமோ கண்ணூரோ உங்களை தாக்காது. முஸ்லிம்ல வர ஹதீஸ் சையனா ஹதீஸ். இதை ஓதுங்க, பரக்கத்து உண்டாகும். அது இல்லாம ஆதாரம் இல்லாத யாசின் யாரோ உருவாக்கி கொடுத்த செய்திகளை வச்சு நாங்க ஓதி, அன்புக்குரிய சகோதரர்களே, இது ரமலான்ல ஓதினாலும் சரி. அப்ப இதே மாதிரி நாங்க நினைச்சு செய்யறதெல்லாம் நன்மை எதிர்பார்க்கல. அப்ப என்ன, மன்சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், யாரு நல்ல கொள்கையில் இருந்து நன்மை ஆதரவு வச்சு நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒமன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகதம மின் தம்பி. கியாமுல் லைல் தொழுகிறார், நன்மை ஆதரவு வச்சு சரியான அடிப்படையில் தொழுகிறார், அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒமன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகதம மின் தம்பி. யார் லைலத்துல் கத்ரில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். மாஷா அல்லாஹ், முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒமா தஅக்கரன்னு சில செய்திகள் வரும், வேற செய்திகளுக்கு, வேற அமல்களுக்கு. எங்கெல்லாம் பின்னால் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படும் வருது, அது எல்லாமே பலவீனமான செய்தி. அதாவது அந்த செய்தியில் அந்த பலவீனமான செய்தி, ஆதாரம் இல்லாத செய்திகள். அதாவது பின் பாவங்கள் மன்னிக்கப்படும். வரையறுத்து 1 வருஷம் முன்னுக்கு 1 வருஷம் பின்னுக்கு வரையறுத்து வந்தா பிரச்சனை, அது நோம்புக்கு வருதா சுன்னத்தான நோம்பு. அப்ப அதெல்லாம பின்னால, உதாரணமாக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி ஹாதா வரஸகனி மின் கைரி ஹவ்லி மின்னி வலா குவா, சாப்பிட்டு முடிஞ்சு இந்த துஆ ஓதுனா ஹதீஸ்ல வருது, குஃபிர லஹு மா தகதம மின் தம்பி வ மா தஅக்கர. அவருடைய முன்பாவங்கள் பின்பாவம் மன்னிக்கப்படும். இந்த பின்பாவம் மன்னிக்கப்படும், முன்பாவம் மன்னிக்கப்படும். முன்னால செஞ்சது பின்னால் நம்ம செய்ய இருக்கிறது மன்னிக்கப்படும். அந்த துண்டு மட்டும் பலவீனமான, அது ஆதாரபூர்வமான கிடையாது. அந்த துண்டு இந்த ஹதீஸ்ல அப்படி துண்டு அப்படி இருக்கு, நிறைய இருக்கு. அந்த ஹதீஸை ஆய்வு செய்யும் பொழுது எல்லா அறிஞர்களும் ஒரு கருத்து சொல்லும் பொழுது ஒருவர் மாற்றமா சொல்லியிருப்பார். அந்த செய்தி அப்படியே பிரபலியமா வந்துருக்கு. இப்ப எங்கால இந்த ஹதீஸ்கள் இப்படி வந்தது? எங்களுக்கு நிறைய செய்திகள், இந்த பராத் இந்த மீராஜில 27 மீராஜில உண்டு. எப்படி யாருக்கு தெரியும் 27 மீராஜில? எந்த ஆர்வமான செய்தி கிடையாது. ரசூல்லா மௌத்தான தேதியை வச்சுக்கிட்டு ரசூல்லா பிறந்தாங்கன்னு பேர்த்டேன்னு கொண்டாடுவாங்க. யூதர்களால திட்டம் போட்டு ரசூல்லா மௌத்தான நாளை கொண்டாடணும்னு அவன் திட்டம் போட்டு உருவாக்குனதை இவன் மடைய மாறி இருந்து ரசூல்லா பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கிறான். அவன் உருவாக்கி கொடுத்தது. ஆனா சரியான செய்தியில வந்து ரசூல்லா ரபியுல் 12 மௌத்தா போனாங்க, 12 அவங்க பிறந்தாங்கன்னு எந்த ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது. அப்ப எப்படி மனிதர்கள், ஏன்னா பரவலாக மக்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் அப்படி மாறிடுச்சு. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் தெளிவாக விளைக்கணும். லைலத்துல் கத்ர்ல யாரோ ஒமன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகதம மின் தம்பி. லைலத்துல் கத்ர்ல நின்று வணங்கு, லைலத்துல் கத்ர் அடையும். அதே மாதிரி முதல் பாத்துக்கு அல்லாஹும்ம
முதல் பத்துல என்ன துவா? முதல் பத்துல என்ன துவா? ஒரு அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். இரண்டாம் பத்துல சொல்லுங்களேன், அல்லாஹும்ம அஃபிர் லனா துனூபனா வ ஹத்தாயானா. மூணாம் பத்துல அல்லாஹும்ம ஆசிகனா. அப்படின்னா முதல் பத்து ரஹ்மத், இரண்டாம் பத்து என்ன? மக்ஃபிரத், மூணாம் பத்து நரக விடுதலை. யார் இது மூலியமா பயன் பண்ணி போட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு சுண்ணத்தை செஞ்சா ஒரு ஃபர்லு, ஃபர்லு செஞ்சா இதெல்லாம் ஆதாரப்பூர்வமான செய்தி கிடையாது. நமக்கு அது பழக்கம் இல்லை. முதல் பத்து ரஹ்மத், ரஹ்மத் தான் கேட்கணும். முதல் பத்துல ஒரு ஆள் மூத்தா போனா நரக விடுதலை இல்லையா அவருக்கு? முதல் பத்துல நரக விடுதலை கேளுங்க, இன்றைக்கும் கேளுங்க, நாளைக்கும் கேளுங்க, முதல் பத்திலையும் கேளுங்க, ரெண்டாம் பத்திலையும் கேளுங்க. முதல் பத்துல யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரி, இறக்கம் காட்டு, நரக விடுதலைக்கா எல்லாம் கேளுங்க. அந்த பிரிச்சு அவ்வளவு ஒரு ரஹ்மா வசத்து மக்ஃபிரா வாஹு இச்குமினன்னார் சொல்லி ஹதீஸ் சொல்லுவாங்க. அந்த ஹதீஸ் ஒரு அலி இப்னு ஸைத் இப்னு ஜுதான் என்பவர் வாரதுனால அந்த செய்தி மிக பலவீனமான செய்தி. யூசுப் இப்னு ஜியாத் என்பவர் வாரதுனால சில அறிஞர்களை சொல்லும்போது அது இட்டு கட்டப்பட்ட செய்தி, ஆதாரமில்லாத செய்தி. அந்த ஹதீஸ்ல கீழே தான் அதுல ஃபர்ல செஞ்சா 70 ஃபர்லு, அது மாதிரி ஒரு சுண்ணத்தை செஞ்சா ஃபர்லுட நன்மை வாரதெல்லாம் அது பின்னால தான். அது ஆதாரபூர்வமான செய்தியில இல்லை. ஆனா நன்மை கூட கிடைக்கும், அல்லாஹ் விசாலமாக்கி தருவான், அது வேற விஷயம். இல்லாத நம்ம சொல்லல சொல்றது. அப்ப எனவே நாம் தெளிவாக விளங்கிக்கணும், ரமலான்ல நாம் முதல் 10 இப்படித்தான் ஓதணும், இரண்டாம் 10 இப்படித்தான் ஓதணும், மூணாம் 10 இப்படித்தான் ஓதணும், லைலத்துல் கத்ர்ல இப்படித்தான் ஓதணும், எந்த அப்படி அந்த குறிப்பிட்ட துவாக்கள் இல்லை. நீங்க வேண்டிய துவா கேட்டுக்கொள்ளலாம், வேண்டிய துவாக்களை கேட்டுக்கொள்ளலாம். எந்த ரமலான் எந்த காலத்திலையும் கடைசி 10 லைலத்துல் கத்ர் அடைகிறதுக்காக நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும். அந்த லைலத்துல் கத்ர் அடைகிறதுக்காக ஒத்தப்படையில் நின்று வணங்கணும். 27 கிழமை ஒன்ன போட்டு அப்படியே நிகழ்ச்சி நிரல் தௌபா, தௌபான்னு போட்டு பிதா கூடாது. முழுகிமா யா அல்லாஹ் நான் தவறா செஞ்சது, அங்க செஞ்சது, இங்க செஞ்சது, அப்படி இப்படி. முதலாவது நான் செஞ்சதை நான் அல்லாஹ்ட்ட தான் சொல்லணும். நான் எல்லாருக்கும் சொல்லி மைக்ல போட்டு சொல்றதல்ல தௌபா. இப்படி செய்யறது அல்லாஹ் மன்னிக்காத பாவம். குல்லு உம்மத்தி முஆஃபன் இல்லல் முஜாஹிரீன், எல்லாரையும் அல்லாஹ் மன்னிப்பான் பாவங்களை பகிரங்கப்படுத்துறவரை தவிர. இவர் யா அல்லாஹ் நாங்க இப்படி செஞ்சோம், யா அல்லாஹ் நான் அங்கிட்டு போய் செஞ்சேன், யா அல்லாஹ் நான் இந்த இடத்துல செஞ்சேன், பாவத்தை பகிரங்கப்படுத்த கூடாது. ஒரு சுத்த மடத்தனம். தௌபாங்கிறது நான் இந்த ரப்பு ரகசியமா பேசுற ஒரு உரையாடல். யா அல்லாஹ் என்ன மன்னிச்சு நான் அல்லாஹ்வோட பேசணும். இவர் செஞ்ச பாவம் இமாமுக்கு எப்படி தெரியும்? லைட்டையும் ஓபன் பண்ணிக்கிட்டு தௌபா விசேட நிகழ்ச்சியினர் அவர் அதையும் ஃபேஸ்புக்கில் லைவ் கொடுக்குறது தௌபாவை. அதை லைவ் கொடுத்த உடனே மௌலவி ஜோசாய் கத்து துவா கேட்கறது பதிலாக கத்துறது தப்பு கிடையாது. நீ ஒவ்வொருத்தரும் கத்தணும். அந்த நாள்ல எல்லாரையும் மக்களை பைத்தியகாரன ஆக்கி அந்த நாள்ல வசூல் கூட என்பதற்காக வேண்டி எல்லாரும் வாங்க அந்த நாள்ல எல்லா தௌபா. நீ தௌபா செய்யறா அல்லாட்ட போய்த்து நீ தௌபா செய். கூட்டா இருந்து ரசூல்லா அப்படி வழிமுறையை காட்டி தந்தாங்களா? ரசூல்லா காட்டி தர இல்ல. எல்லாரையும் அமல்களை விட்டு தூரமாக்குற வேலை இது. கேட்ட சொல்லுவாங்க பள்ளியில ஒன்று சேர்றது இவ மூலைமாருக்கு பிடிக்க மாட்டேன். பள்ளியில ஒன்று சேர்றது மூலைமாருக்கு, பள்ளியில ஒன்று சேரண்டா நீங்க அதாவது 24 கிழமை நீங்க செய்யற விதத்தான விஷயம், வழிகேடான விஷயம் மனிதர்கள் கூப்பிட்டு சொல்லி கொடுங்க. தௌபா பத்தி ஒரு கிளாஸ் நடத்துங்க. தௌபாங்கிற இதுதான். அவன் வரமா போய் ஒவ்வொருத்தரும் துவா கேளுங்க. நீங்க உங்களோட குறை உங்களுக்கு தான் தெரியும். நீங்க பகிரங்கமா சொல்லாதீங்க. விளைஞ்சார் யார்ட்டையும் பகிரங்கமா. நான் இப்படித்தான் சின்ன காலத்துல நாங்க இப்ப திருந்தி நல்லா இருக்கிறோம். அந்த 15 வயசுல நான் அப்படி செஞ்ச சொல்ல தேவையில்லை. அல்லாஹ் மறைச்சது. ஹதீஸ்ல புகாரில வருது, எல்லாருக்கும் மன்னிப்பு உண்டு பாவங்களை பகிரங்கப்படுத்துவவர்களை தவிர. நான் செஞ்ச பாவத்தை தைரியமா சொல்றது பெரிய பாவம். அது மக்களுக்கு விளங்க மாட்டேங்குது. அதை ஒரு பெருமையா நினைச்சுக்கிறது. நாங்க எப்படி தெரியுமா, நாங்க குடு கஞ்சா அடிச்சிட்டோம். ஒரு 3 நாள் 40 நாள் எங்கேயோ ஜமாத் போய் நாங்க திருந்திட்டோம். நீ போவாம இல்லை, அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீ ஏன் அதை சொல்றீங்க? பயான்ல சொல்லுவாங்க நாங்க குடுவோட நீ குடுவோட கஞ்சாவோட அல்லாஹ் தௌபா கேட்டா அல்லாஹ் மன்னிப்பா. அதை பயான்லயே சொல்றீங்க. அதை மூலியமான மஷா அல்லாஹ் நாங்க திருத்திட்டோம். என்ன திருத்திட்டீங்க சொல்லுங்க அவங்ககிட்ட. அன்புக்குரிய சகோதரர்களே, இது பிழை. இது பாவங்களை பகிரங்கப்படுத்த கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நான் சொல்லல, ஹதீஸ் புகாரில வருது. வேணா நம்பரை வேணா எடுத்தார வாசிங்க, படிங்க. குல்லு உம்மத்தி முஆஃபன், என் உம்மத்துல எல்லாருக்கும் மன்னிப்பு இருக்குது. இல்லல் முஜாஹிரீன், பாவங்களை பகிரங்கப்படுத்துறவர்களை தவிர. பாவத்தை பகிரங்கப்படுத்துற இப்ப பேஸ்புக்ல போடுறது. நான் இந்த படம் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த படத்தை என் மனைவியோடு சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த தியேட்டர்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். மூத்த போன எப்படி அவர் மூத்த போயிடுவாரு. பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ்ல பார்த்துக்கிட்டே இருப்பார் கியாமத்து நாள் வரைக்கும். கபருக்குள்ள அல்லாஹ் அப்படி என்ன செய்வாங்க? அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். நாங்க மார்க்கத்தை அறிவில்லாம இந்த உணர்ச்சி வசப்பட்டு அணுகிடக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது. இஹ்திசாபன் என்பது அதுதான். இஹ்திசாபன்டா நன்மை எதிர்பார்க்கணும். அல்லாஹ் இடத்துல நன்மை எதிர்பார்க்கணும். நன்மை எதிர்பார்க்கணும்னா நினைச்சதெல்லாம் செய்யறது அல்ல. யாரோ உருவாக்குனது அள்ளி போறது, சும்மா கண்ட மாதிரி அமல்களை செய்யறது. ஆதாரம் இருக்குதா? இல்ல. யார் உங்களுக்கு சொன்னது? வாட்ஸ்அப்ல வந்தது, பேஸ்புக்ல வந்தது. அன்புக்குரிய சொன்னா இப்ப நாங்க யாருடைய கோவமா? யாரோட எந்த கோவம் இல்லை. ரசூல்லா சொன்னாங்க சொல்றோம்.
ரசூல்லா சொன்னதை தவிர வேற எதையும் செய்ய யாருக்கும் அனுமதி கிடையாது. யார் மார்க்கம் என்ற பெயர்ல எதை உருவாக்கினாலும் மன் அஹ்தத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், அது தூக்கி எறியப்படும். யார் சொன்னாலும் சரி, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத், நீ அது யார் செஞ்சாலும் சரி. அப்ப எனவே நாம் தெளிவாக செய்யறதே கொஞ்சம் அதை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் செஞ்சிருப்போம். அதுக்காக வேண்டி நாங்க அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படி கிடைச்சது அங்க கிடைச்சதுன்னு சொல்லி எல்லாவற்றையும் செஞ்சு கடைசியில போய் பார்த்தால் நன்மை இருக்காது. அன்புக்குரிய சகோதரர்களே, தௌபா என்பது 27ஆம் கிழமைக்கு மட்டும் உரித்தானதல்ல. நீங்க மக்கள் அவர்களுடைய மடமையை, நீங்க அவருடைய அறியாமைய, கண்ணியமிக்க உலமாக்களே, நிர்வாகிகளை நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளாதீங்க. சொல்லுங்க தௌபாங்கிறது இப்படி இல்ல, நீங்க தனியே நீங்க மன்றாடி கேளுங்க, தௌபாக்கு இந்த ஷரத்துகள் இப்படி இருக்குது, இப்படி சொல்லி கொடுங்க. நீங்க கிளிப்புல மாதிரி யா அல்லாஹ் நான் மௌலவி துவா கேட்பாரு, பின்னுக்கு ஆமீன். மௌலவிக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, 3வது ஆம்பளை பிள்ளைய கேட்பாரு, அவனுக்கு 2 ஆம்பளை பிள்ளை 3வது பொம்பளை பிள்ளைய எதிர்பார்த்திருப்பான். இப்ப ஆமீன் சொன்னா கடைசி அவனுக்கு திரும்ப ஒரு பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை கிடைக்கும் அவனுக்கு. அப்ப உனக்குள்ள தேவை வேற, இவனுக்குள்ள தேவை வேற. அன்புக்குரிய அவர்களே, இது சாதாரண. ரசூல்லா என்றைக்காவது சொல்லி தந்தாங்களா? இவனுக்கு ஒரு மௌலை கூட காசு பிரச்சனை ஆகும், அவருக்கு காசு இருக்கிற பிரச்சனை ஆகும். மௌலை காசு வேணும்னு நினைப்பாரு, அல்லது அவருக்கு வாணுன்னு நினைப்பாரு. நினைக்கிற தப்பு கிடையாது, நினைப்பாரு யாழ்லா அதுதான் அவர் துவா கேட்பாரு. ஆனா அவருக்கு காசே தான் பிரச்சனை, இதை வச்சுட்டு என்னடா செய்யறது அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. அப்ப இன்னும் காசு கூட இன்னும் டென்ஷன் பிரச்சனை. அப்ப துவாவால பிரச்சனை வாங்கி கொள்றதா? இல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்களோட தேவை எல்லாரும் கேளுங்க. சுஜூதுல போய் கேளுங்க. உங்களுக்கு சுஜூதுல கியாமுல்லைல போயிட்டு சுஜூதுல போயிட்டு யாழ்லா இந்த பாவத்தை மன்னிச்சிரு யாழ்லா, தமிழ்ல தெரியுதா? தமிழ்ல கேளுங்க. உங்களுக்கு தமிழ் தான் தெரியுமா? கேளுங்க. ரசூலா கேட்கத்தான் சொன்னாங்க, நினைக்க சொல்ல இல்ல. ரசூலா சொன்னாங்க என்ன? ஒரு மனிதன் அக்ரமாயக்குள் அப்துல் ரப்பியோ சாஜித், ஒரு மனிதன் அல்லாஹ்க்கு நெருக்கமாயிக்கிற இடம் சுஜூத். அதுல ஃபாக்திரு ஃபீ துஆ, அதிகப்படுத்துங்க, துஆ அதிகப்படுத்துங்க. ஃபகமினா யஸ்தஜாப லக்கும், துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தையாதுல கடைசில ரசூல் சொன்னாங்க ஃபல்யக்தர் மினல் மஸ்அலதி மாஷா, அவர் விரும்பியதை கேட்கணும்னு சொன்னாங்க. விரும்பியதை கேளுங்க. நாங்க சாலனா கேக்குறது, வம்ம சாய் ஃபலா தன்னர், கேட்டா விரட்டாதீங்க. சாலனா கேக்குறது. இப்ப இன்னமல் அமல் பின்னியாத், நவாண்டா நினைக்கிறது, நவாண்டா கல்போட சம்பந்தப்பட்டது. இன்னமல் அமல் பின்னியாத், நவாண்டா நினைக்கிறது. நியத்தை நினைக்கணும், அதை உஸல்லி ஃபர்தன் சொல்றாங்க. சுஜூதுல கேட்கணும், அதை நினைக்க சொல்றாங்க. சரியா? அரபுல தான் கேட்கணும், தமிழ்ல கேட்டா தொழுகை பாத்தில் ஆயிடும். அது நினைங்க. ரசூலுல்லாஹ் கேட்க சொன்னாங்க. மஸ்அலானா கேட்கறதுக்கு எனக்கு அரபு தெரியாட்டி அல்லா இடத்துல துவா கேட்கலாது. அப்ப அரபியலுக்கு மட்டும் அந்த மார்க்க சொந்தம். அரபியா இருந்தா தான் நல்ல இடத்துல துவா கேட்கலாம். அப்படியா? அப்ப ரசூலா தொழுகையில துவா கேளுங்கன்னு சொன்னதெல்லாம் விளையாட்டா? மஸ்அலா கேளுங்க சாலண்டா, அப்ப அரபு படிச்சவன் தான் துவா கேட்கணும், மௌலிக்கு மட்டும் தான் துவா கேட்கணும். அப்படியா? இல்ல, நீங்க துவா கேளுங்க. ரசூலா சொன்னாங்க ஃபல்யக்தர் மினல் மஸ்அலதி மாஷா, விரும்பியதை கேளுங்கடா. விரும்பியதை கேட்கறதுக்கு எனக்கு அரபு படிச்சு தான் வந்து மௌலை ஆயிட்டு தான் துவா கேட்கணுமா? தமிழ்ல கேளுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அங்க கேட்க சொன்னாங்க, அங்க தமிழால சொன்னா தொழுகை பாத்தில நினைங்கிறாங்க. இங்க ரசூலா நினைக்க சொன்னாங்க, உஸல்லி ஃபர்தன்னு சொல்றாங்க. எப்படி மாத்தி வச்சுக்கி விதத்தை குழப்பி வச்சு எப்படி மார்க்கத்தை. அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் படிக்காதீங்க, விளங்காது. மக்கத்து காப்பி சொன்னா குர்ஆன் படிக்காத நீ சொல் இஸ்லாத்துக்கு போய்வாய். இப்ப உள்ளவங்க சொல்றாங்க குர்ஆனை படிக்காத விளங்காது. அப்ப குர்ஆன் யாருக்கு இறக்கி வரப்பட்டு எப்படி அந்த எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்கள், என்ன காரணம் என்றால் அவன் பாட்டுல இருக்கணும். நாங்க தான் மார்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள். நாங்க சொல்ற அடிப்படையில் அந்த கோட்பாடுகளை நீங்க இயங்கிட்டு போகணும். மௌலை மாற எது பேசினாலும் கேட்டுட்டு மண்டை ஆடிட்டு போகணும். திருப்பி ஒரு கேள்வி கேட்டா உலமாக்களை மதிக்க இல்ல. கேளுங்க, சரியா செய்வோம், பிழையா திருத்திக் கொள்ளும். அது யாரா இருந்தாலும் சரி. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யார்? இமாம் ஷாஃபி உஸ்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. முவத்தா மாலிக் எழுதினாங்க. மஸ்ஜித் நபவில இருந்து பாடம் நடத்துவாங்க. கண்ணியமான இமாம். இமாம் ஷாஃபி கண்ணியமான இமாம். இமாம் மாலிக்ட்ட பத்துவா கேட்டா நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு நடுவில் இருக்கிற மாதிரி நடுங்குவாங்க. ஏன்? அப்படித்தான் அவங்களோட எண்ணங்கள் இருந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, அவங்ககிட்ட போய் கேள்வி கேட்பாங்க. அவங்க அப்படி பயந்தாங்க. அதே நேரம் அவங்க மக்களுக்கு இல்ம சொல்லி கொடுத்தாங்க. அவங்களோட அந்த அச்சம், அவங்களோட அந்த உணர்வு என்பது மக்கள், அதாவது அல்லாஹ்க்கு பயந்திருந்தாங்க. நாளைக்கு மறுமையில மாட்டிக்கு வேணும், இன்றைக்கு தைரியமா போய் மிம்பர்ல இருந்து போய் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க இது பிள்ளைன்னு சொன்னா அதெல்லாம் அப்படி இல்லை, நாங்க சொல்றதான் சொல்லுவோம். மிம்பர்ல இருந்து ரசூல்லா மேல போய் சொல்லலாம். ரசூல்லா என்ன சொன்னாங்க? இப்ப எங்கட வாப்பாட விஷயத்துல உம்மாட விஷயத்துல யாரா போய் சொன்னா என்ன மௌலை போய் சொல்றீங்க? உங்களோட காணி விஷயத்துல குடும்ப விஷயத்துல போய் சொன்னா அந்த மௌலை வீக்கிறானே, எங்களோட குடும்பத்து விஷயம் அவன் அப்படின்னு சொல்லுவான். ரசூல்லாட விஷயத்துல போய் சொன்னா மண்டையாடி ரசிச்சுட்டு போறோம். மாஷா அல்லாஹ், சூப்பர் பயன், தலப்பா கட்டி நல்ல சூரத்தை பயன் பண்ணாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். மார்க்கத்துக்கு அடையாளம் முக்கியம் அல்ல, ஆதாரம் முக்கியம். சும்மா கண்டனமா அமல் செஞ்சு ரமலான வீணாக்கிற கூடாது.
நான் ஏன் இந்த அகீதாட பகுதியை, இந்த இத்திபாவு சுன்னாவுடைய பகுதியை மட்டும் பேசினேன்டா, நிறைய இருக்குது. குர்ஆன் ஓதுங்க, தக்வா ஓதுங்க, அதெல்லாம் பின்னால செய்வாங்க, வளமையா செய்யப்படுறது. இந்த பகுதியை மட்டும் நான் ஏன் பேசினேன்டா, ரமலான் பிதாத்துக்குரிய மாதம் அல்ல, சுன்னாவுக்குரிய மாதம். அதை நல்லா புரிஞ்சுங்க. இது அகீதாவுக்கும் ரமலானுக்கும் உள்ள தொடர்பு, சுன்னாவுக்கும் ரமலானுக்கும் உள்ள தொடர்பு. அன்புக்குரிய சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை வந்து ஸலவாத் ஓதுங்க, எந்த நன்மை கிடைக்கும். அது மாதிரி இந்த சனிக்கிழமை இது ஓதுங்க, ஞாயிற்றுக்கிழமை இது ஓதுங்க, மாதிரி போற யாசின் ஓதுங்க, அதுக்கு போற இது ஓதுங்க. மௌலவி பயானை சொல்லிட்டாரு. எவ்வளவு பெரிய மௌலவி தெரியுமா? எவ்வளவு பட்டம் இது தெரியுமா? பட்டம் முக்கியம் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆதாரம் சஹீஹ் புகாரில எப்படி வருது, முஸ்லிம்ல எப்படி வருது, திர்மிதில, நசாயில, இப்னு மாஜா, அபூ தாவூத், தாரகுத்னி, தபரானி, பைஹக்கி, இப்னு மாஜா, இப்படி எல்லாமே இந்த கிரந்தம் இதுல வருது. இதுல சஹீஹ் வருது. இதான் ஆதாரபூர்வமான செய்தி. இதுல இது ஆதாரம் இல்லை, இது இட்டுக்கட்டப்படுது, பொய்ண்டா நம்ம ஏன் அதை அமல் செய்யணும்? அதுக்கு ஆதாரம் இல்லை, நம்ம ஏன் அமல் செய்யணும்? இந்த மார்க்கம் அடிப்படை ஆதாரத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே நாங்க எல்லாத்தையுமே அமல் செய்வோம்னா, நாங்க ஏன் சுன்னா, குர்ஆன் சுன்னா, அல்லாஹ் ரசூல என்று நாங்க ஏன் அப்படி வரணும்? அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ரமலானுடைய மாதத்துல நாம் பயான் கேட்போம், நல்ல உணர்ச்சி வசப்பட்டு நல்ல பயான் கேட்போம். மௌலவி நல்லா அடிச்சு பேசுறார், நல்லா கேட்போம். அதுக்காக நல்ல அமல் செய்யணும். இந்த துவா வருது, இதை ஓதினால், இதை அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா வருது, இதை ஷேர் பண்ணணும், இதை பாடமாக்கணும், இதை ஓதினால் இவ்வளவு நன்மை கிடைக்கும், அப்படி இப்படின்னு நான் அந்த அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா அந்த பகுதியை நான் அப்படி வச்சுட்டு போறேன். அதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது, பாடம் ஒன்று இருக்குது. அன்புக்குரிய சொல்லி இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டுருவாங்க. இப்ப மக்களுக்கு குழப்பம். இதுக்கு நான் இதுவரை கேள்விப்பட்டே இல்லையே. ஏன்னா பயான் மக்கள் வந்து புதுசா சொன்னாதான் மக்களுக்கு அவங்க அதை லைக் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல புதிய ஒரு கதை ஒன்று சொல்லியா, புதிய ஒரு சப்ஜெக்ட், புதிய ஒரு விளக்கம். அன்புக்குரிய சகோதரர்களை பாருங்க, ஒரு மௌலவி இந்த அமெரிக்காவில் நெருப்பெறிஞ்சது, அவர் சொன்னார், இந்த அமெரிக்காவில் நெருப்பெறிஞ்சது அல்லாஹ் சூரா வாக்கியாவில் சொல்லியிருக்கிறாங்க. அன்புக்குரிய அதை தஃப்சீரா போட்டு ஒரு போட்டிக்கிறாரு. அப்ப அந்த பாமர மக்கள் பார்த்துட்டு, பாத்தீங்களா எங்களோட அல்லாஹ் எப்படி சொல்லிக்கிறான் அமெரிக்காவில். ஏன் இந்த பொய்? லைக்குக்காக, அற்ப ஷேருக்காக ஃபேமஸ். ஏன்னா ஃபேமஸா? ஏன் அல்லாஹ் ரசூலை விற்கிறீங்க? இன்றைக்கு மக்கள் என்ன சொல்றாங்க? எல்லாம் சீல் குத்திட்டான். சொல்றது சரிதான், ஆனா அவங்க சொல்றதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஏன் இந்த பொய்? ரமலானுடைய காலத்துல தயவு செஞ்சு குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஆதாரபூர்வமா சொல்லப்படுதா பின்பற்று. ஆதாரம் இல்லாமல் நீங்கள் 1000 கோடி செய்தாலும் சுருட்டி முகத்தில் வீசப்படும், எறியப்படும், அதுக்கு நன்மையே கிடையாது. ரசூல்லா இப்ப பிதாக்களை உருவாக்குறது எப்படி? நாட்டுல ஒரு இதாடி மணி அடிக்கிறாங்க, 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா தாள் அடிக்கிறாங்க, அப்படிதானே? இதான் புழக்கத்துல இருக்கிற காசு. நம்ம கொடுத்தா என்ன பொருளை வாங்கலாம், இதுதான் காசு, புழக்கத்துல இருக்கிற காசு. இப்ப ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னா, நாட்டுல காசு கொஞ்சம் தட்டுப்பாடாகி நம்ம இப்ப கள்ள நோட் கொஞ்சம் அடிச்சு அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி இவர் காசு மாதிரி அடிச்சு புழக்கத்துல விடுறாரு. இப்ப அரசாங்கம் இதை கண்டுச்சு, இவரை கூப்பிட்டு கண்ணியப்படுத்தி, பாத்தீங்களா நீங்க அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க, எங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா அதே காசு அடிச்சிருக்கிறீங்கன்னு அவார்ட் கொடுப்பாங்களா? தூக்கி உள்ளுக்க போடுவாங்களா? அல்லாஹ் ரசூல் உன்னை தந்திரிக்க, அல்லாஹ் ரசூல் தந்த மாதிரி இவரும் ஒரு இதை உருவாக்குனா, உலகத்திலேயே கண்ணியப்படுத்தாம தூக்கி ஜெயிலுக்கு போறான்னா, அப்ப அல்லாஹ் வந்து அல்லாஹ் ரசூல் உன்னை தந்திருக்க, இவரா உன்னை உருவாக்கி அல்லாஹ் ரசூலுக்கு சப்போர்ட் பண்ற அமல்களை உருவாக்குனா அல்லாஹ் விடுவானா? ஏன் அதிகாரத்தை நீ கையில் எடுத்து, ரசூலோட அதிகாரத்தை நீ கையில் எடுத்தால், நாங்க சொல்லித்தாரதை நீங்க செய்யாம நீங்களா உருவாக்கி அல்லாஹ் வணங்குறோம்டா, அடுத்த வேற்று கொள்கையில இருக்கிறவங்களுக்கு, மதத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம்? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அதாவது ரமலானுடைய மாதத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க செய்யக்கூடிய அமல்கள் அதை நாங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். பெரும்பாலும் நான் ஏன் இந்த குர்ஆனுடைய நோன்பு பிடிக்கணும், நோம்புட உள்ளட்சம் எப்படி, கியாமுல் எப்படி தொழுகிறது, அதனுடைய உள்ளட்சம் எப்படி, அதே மாதிரி சதக்கா எப்படி செய்யறது, அதே மாதிரி ரமலானுடைய காலத்துல நாங்க செய்யக்கூடிய திக்ர்கள், அவுராதுகள் எப்படி இருக்கணும், ரமலானுடைய காலத்துல எங்களுடைய உள்ளட்சத்தை எப்படி அமைச்சு கொள்ளணும், ரமலானுடைய காலத்துல நம்ம இஹ்லாஸ் எப்படி வளர்த்துக் கொள்ளணும், ரமலானுடைய காலத்துல குடும்ப உறவை எப்படி சேர்ந்து வாழ்றது, ரமலானுடைய காலத்துல நாங்க எப்படி வாழ்க்கை அமைச்சு கொள்ளணும், ரமலானுடைய காலத்துல எப்படி எங்களுடைய மனிதர்களோட உறவுகளை வச்சுக்கணும், எப்படி பகைகளை நீக்கி சந்தோஷ மக்களோட சேர்ந்து வாழணும் என்ற எல்லா பகுதியும் இருக்குது. இதெல்லாம் ஒரு மனத்தியாலமா இப்படி பேசப்பட வேண்டியது. ஆனா ஆரம்பமாக பேசப்பட வேண்டியது, பேசப்படாம விடுபடுற விஷயம் இந்த விஷயம். அமல் செய்யுங்க ஆசையை காட்டினோடனே எல்லாமே அமலா மாறிடும். எனவே இது ரமலானுக்கு ஒரு முன்னுரைண்டா, ரமலான ஈமானன் மஹ்திசாபண்டா, அக்கீதாவோட இருந்து நோன்பு பிடிக்கணும். தவிர எல்லாருக்கும் ஒரே மாதிரி கூலி வராது. முன்சஃப்ல தான் தொழுவாரு. அல்லாஹ் சொல்றான் ஃபவைலுலில் முஸல்லின், அவனுக்கு அழி உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும். முன்சஃப்ல தான் தொழுவாரு. கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், இவன் வெற்றி பெற்று விட்டான். ஏன்னா அவன தொழுகையில குஷு உள்ளச்சம் இருக்குன்னா, உள்ளச்சத்துல கண்ணை மூடி இப்படி தொழுகிறது அல்ல, உள்ளச்சம் வாழ்க்கையில் இருக்கணும். அவன் தெளிவான கொள்கையில் இருப்பான். ஏன் அல்லாஹ் சொன்னதை எடுப்பான், அல்லாஹ் விலக்கியதை தவிர்த்து கொள்வான். இந்த தொழுகையிலும் அக்கீதா இருக்குது. எல்லாமே அக்கீதா, நம்பிக்கை.
நம்பிக்கை, எங்களோட ஈமான் அது சரியாயிடும். ஈமான் 2 சஹாபாக்கள் சம்பவத்தை சொல்லி நாங்க எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி அல்ல, வாழ்க்கை முழுக்க ஈமான், எங்கட இபாதத்துல ஈமான், அகீதா எல்லாத்தையும் தெளிவா இருந்து இத்திபா உர் ரசூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பின்பற்றுது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ரமலானுடைய அந்த பாடம் வாழ்க்கை முழுக்க இருக்கும். இந்த ரமலானுக்குள்ள நான் சுன்னா பின்பற்றுவேன், அதே சுன்னாவோடு நான் அடுத்த ரமலானை அடைவேன். பிதஅத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், ஷிர்க்குக்கு இடம் கொடுக்க மாட்டேன், குராஃபாத் மூட நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், வழிகேடுகளுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். எங்கட மூதாதையர்கள் வாப்பம்மா உம்மா சின்னம்மா பெரியம்மா இவங்க இல்ல மார்க்கத்துக்கு ஆதாரம், இவங்க சொல்லி தந்தது அல்ல, அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்தது எடுத்துத்தான் இந்த ரமலானை நான் கழிப்பேன். அதைத்தான் எங்கட சஹாபாக்கள் ஸலஃபு ஸாலிஹீன் காட்டி தந்தாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் சிந்தனையோடு வாழ்வதுதான் ரமலான் எதிர்பார்க்கிற மாற்றமே தவிர ரமலான் உள்ள போறோம் வெளியே வாரம், உள்ள போறோம் வெளியே வாரம், வருஷம் அப்படி என்பது அல்ல. நான் இது ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்றேன். என்னடா, கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன் இமாம்கள் எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாலே தயாராகிவாங்க. திரும்ப 6 மாசத்துக்கு பிறகு துவா கேட்பாங்க, யா அல்லாஹ் ஏற்றுக்கொள். அப்ப 6 மாசம் எத்தனை மாசம்? ஒரு வருஷம். அப்ப இந்த 12 மாசமும் ரமலான் சிந்தனை தானே உங்களுக்கு? 12 மாசம் ரமலான் சிந்தனை தானே? முதல் 6 மாசம் என்ன? 6 மாசத்துக்கு முன்னாடி யா அல்லாஹ் ரமலானுக்குள்ள போகணும், நல்ல அமல் செய்யணும், துவா கேட்பாங்க. ரமலான் முடிஞ்சோட யா அல்லாஹ் ரமலான செய்தை ஏற்றுக்கொள் அங்கீகரிப்பாயா அப்படின்னு துவா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களோட சிந்தனை எல்லாம் ரமலானை பத்தி தான். ரமலான்ல வந்ததோட அதுல என்ன செய்வாங்க, அதை பிரயோகிப்பாங்க. மாஷா அல்லாஹ், இந்த நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கையோட இருந்து சுன்னா பின்பற்றி செயல்படுத்துவாங்க. இப்ப இந்த வருஷம் முழுக்க நோம்பு தானே, அப்ப அடுத்த வருஷமும் நோம்பு, அதுக்கு அடுத்த வருஷமும் நோம்புட சிந்தனை, அதுக்கு அடுத்த வருஷம் வருடம் முழுக்க 12 வருஷம் தானே. அப்ப 40 வருஷத்துல இந்த 60 வருஷம் அவர் உயிர் வாழ்றாருன்னா அந்த 20 வருஷமும் ரமலானோட தான் வாழ்றார். இப்படி வாழ்ந்தா பாருங்க, 29 நோம்பு பிடிக்கிறோம், 30 நோம்பு பிடிக்கிறோம், 30 நோம்பு பிடிச்சா அதுக்கப்புறம் என்ன, அதுக்கு அடுத்த நாள் பெருநாள், அப்படித்தானே? 29 நோம்பு பிடிச்சா அதுக்கு அடுத்த நாள் பெருநாள், 30 நோம்பு பிடிச்சா அதுக்கு அடுத்த நாள் என்ன, பெருநாள். இந்த 30 நோம்பு பிடிச்சா அல்லாஹ் எங்களுக்கு பெருநாளை கிஃப்டா சன்மானமா தாரா, அல்லாஹ் கிஃப்டா சன்மானம் பெருநாளை தாரா. இப்ப இதே மனிதனுக்கு அந்த வருடம் முழுக்க ரமலான மாறிவிட்டா, இப்ப வருடம் முழுக்க ரமலான், இப்ப 30 நாள் நோம்பு பிடிக்கிறார், 31 1வது பெருநாள் வருது. இப்ப இதே மாதிரி அவருடைய வாழ்க்கையை கழிக்கிறார், வாழ்க்கையை ரமலானாவே கழிச்சு வாரார். ரமலான சிந்தனையோட கழிச்சு வந்தால் இவர் மௌத் ஆகிறார்னா ஹயாத்துடைய கடைசி நாள், மௌத் மறுமையுடைய முதல் நாள். அப்ப மௌத் எப்படி அமையும்? வாழ்க்கை ரமலானாக மாறிவிட்டால் மௌத் பெருநாளாக மாறும். அதான் வாழ்க்கை ரமலான் ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு. 30 நாள் நோம்பு பிடிச்சா அடுத்த நாள் பெருநாள். வாழ்க்கை முழுக்க ரமலானா இருந்தா மௌத்து பெருநாள். மௌத்து பெருநாள் ஆயிருந்தா பெருநாள்ல யாராவது கத்துவாரா, கதறுவாரா, சண்டை பிடிப்பாரா, டென்ஷன் ஆகுவாரா, எவ்வளவு சந்தோஷமா இருப்பார். அப்படி ஒரு சந்தோஷமான மரணம் வேண்டும் என்றால் வாழ்க்கை ரமலானாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கிடுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.